இன்றைய கருத்தரங்கத்தோட நிறைவு பேச்சாளராக நம்ம தான் பேச போகிறோம். இதில் சாய்ஸ் நான் உங்கள்கிட்டயே தான் விடுறேன். சாய்ஸ் அதாவது இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம நிறைய வீடியோ பேசியாச்சு, நிறைய போட்டுட்டோம். அதாவது 100 வீடியோ 10 வீடியோ பேச வேண்டியதெல்லாம் ஒரே வீடியோக்குள்ளேயே வச்சு நிறைய பேசிட்டோம். அப்போ வந்தோடனே கணேஷ் சொன்னாப்புல, ஐயா வாஸ்து சம்மந்தப்பட்ட வீடியோ ஒன்று நீங்கள் பேசுங்க, என்கிட்ட நிறைய பேர் சில விஷயங்கள் கேட்டாங்க அப்படின்னாப்புல. சரி, அது என்ன அப்படிங்கிறது நம்ம கேட்கல. அப்போ அவர்கிட்ட என்ன மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்கணுன்னு அவர் ஆசைப்பட்றாரு, என்ன அந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேட்குறாருங்கிறதுக்காக நம்ம ஜிபி கணேஷ் அவர்களை மேடைக்கு வரும்படி நம்ம அன்போடு வரவேற்கிறோம். கொஞ்சம் கைகளை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்க. ஏன்னா ஜோதிடத்துக்கு போய் புக்குக்கு நம்ம அங்கேயும் இங்கேயும் அலையிறதோட இவர்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சனாவே டக்குன்னு வாங்கிக்கலாமல்ல. அதே பெரிய விஷயம் தானுங்க. காசு கூட கொஞ்சம் இப்போ லேட்டாகி கூட வாங்குறாரு கேள்விப்பட்டேன். அப்படியெல்லாம் வாங்காதீங்க, உடனே வாங்கிடுங்க. அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா, பதில் சொல்கிறதா கஷ்டம், கேள்வி கேட்குறது நம்ம ஈஸி. அதனால் நீங்கள் எத்தனை தடவை கேள்வி எழுதினாலும் கேட்டுருவேன், பதில் சொல்லணுன்னா தான் சிரமம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லட்சாதிபதி கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு வாஸ்துனோட அமைப்பு எப்படி இருக்குங்க? இப்போ நாங்கள் ஜாதகத்தில் இப்படி இருந்தால் லட்சாதிபதி ஆகலாம், கோடீஸ்வரர் யோகம் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி இப்போ லட்சாதிபதி கோடீஸ்வரர் ஆகுதுன்னா, ஆமாம், தெரிஞ்ச நாய்க்கெலாம் நாங்கள் அதை வச்சு மீதி ஃபேஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. என்னங்க, அதாவது அப்படி பார்க்க போனால் நான் சொன்னால் கிட்டத்தட்ட ஊருக்குள்ளே பஞ்சமே இருக்காதாட்டிருக்குது, எல்லாத்தையுமே கோடீஸ்வரன் ஆக்கிடலாமே. இந்த வாஸ்துங்கிற பேரில் எல்லாத்தையும் கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுட்டா, ஒரு நாட்டில் இந்த ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன், ஒரு அந்த ஊரில் சந்தையில் கட்டுக்கட்டாக நோட்டை அடுக்கி சந்தையில் பணம் விற்கிறாங்க. ஏன்னா அந்த நாட்டோடைய ஊர் பேர் தெரியல, ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன். அந்த ஊரோடைய பணம் அந்த நாட்டில் மட்டும்தான் செல்லுமா, வேறு நாட்டுக்கு போனால் செல்ல முடியாதான். பணம் அவனுங்களாம் அடித்து ஊருப்பட்ட பணத்தை விட்டுட்டானுங்க. இது எல்லாம் என்ன பண்ணுறதுன்னா, இது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டாக வச்சு நம்மளை மாதிரி வெளியூர்லேருந்து போகிறவங்க அந்த நாட்டில், நம்ம ஊரில் பணம் இல்லையே, நம்மளும் ஒரு 30 கட்டு 40 கட்டு வாங்கிட்டு வீட்டில் பீரோ வச்சுக்கலான்ட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பண்டலாக வாங்கிட்டு வீட்டில் வச்சுக்குவாங்களாம். அது மாதிரி வாஸ்து பார்க்குற விஷயத்தில் நம்மளும் கரெக்டாக அந்த வாஸ்து பார்த்து கோடீஸ்வரன் ஆயிரலாம் அப்படின்னா ஊருக்குள்ளே உண்மையாலுமே பஞ்சமே வராது, எந்த பிரச்சனையும் இல்லை, கேட்ட நேரத்தில் நம்ம கரெக்டாக பண்ணிடலாம். இருந்தாலும் ஆனால் வாஸ்துனால் கோடீஸ்வரன் ஆகிறமோ இல்லையோ ஒரு மன நிம்மதியாக வீட்டில் வாழலாம். அடுத்தது நம்ம சம்பாதிக்கிற பணம் ஒரு மாதம் ஒரு 30,000 ரூபா சம்பாதிக்கிறோம்னா, குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டோட தேவைகளுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அதை செலவு போக மிச்ச பணத்தை கரெக்டாக மிச்சம் பண்ணலாம். இப்படி மிச்சம் பண்ணி நிச்சயம் கணேஷ் சொல்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கோடீஸ்வரன் ஆகலாம். அதுக்கு சில வருஷம் ஆகும். அப்போ இப்படி துல்லியமாக வாஸ்துப்படி வீடு கட்டுனா கோடீஸ்வரன் ஆகலான்னா, வீட்டை கட்டிட்டு அடுத்த நாள் காலையில் பார்க்கக்கூடாது, கோடீஸ்வரன் ஆக முடியாது. இருக்கிற கடனை கட்டுறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும். லோனுக்கு இது போட்டிருந்தோம்னா குறைஞ்சபட்சம் 15 வருஷம் ஆகும். அப்போ வாஸ்துப்படி ஒரு கோடீஸ்வர யோகம் இருக்குதா, இல்லை லட்சாதிபதி ஆகலான்னா, பணத்தை சேர்த்துற அளவுக்கு ஒரு வீடு கட்டினதுக்கப்புறம் அவங்க நிச்சயமாக ஒரு செல்வ நிலையில் முன்னேற்றம் பண்ணலாம். அது கரெக்டான முறையில் வாஸ்து அமைக்கணும். இப்படி அமைக்கிற அப்படின்னோம்னா, முதல்ல நீங்கள் கேட்குறது பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பற்றி பேசுகிறோம். இந்த பணத்தை பற்றி பேசணும். வீட்டோடைய வளர்ச்சியில் வீட்டு கட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பண ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கணும்னா மொத்தம் 3 திசையை தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் பார்த்துக்கணும். இந்த பணத்து விஷயத்தை பேசுகிறதுக்கு மட்டும், பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறதுக்கு. அப்போ பொருளாதாரம் எங்கே இருக்குதுன்னா, திசைகள்லேயே 3 பக்கம்தான் இருக்குது. இந்த பணத்துக்கு சொந்தக்காரனுங்க 2 பேர் தான். எல்லாருமே பணத்துக்கு சொந்தக்காரர் ஆக முடியாது. இப்போ டாக்டர் இருக்காருன்னா எல்லாருமே மருத்துவம் படிக்கிறாங்க. கண்ணுக்குன்னு ஒரு தனி மகத்துவ டாக்டர் இருக்கார், ஹார்ட்டுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கார், இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டாக்டர் இருக்கார். அப்போ இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய டாக்டர் 2 டாக்டர். ஒரு டாக்டர் குரு, அவரு கொடுக்கறது பூராமே எல்லாம் லாக்ஸ் கணக்கு மேலே தான், அப்படியே பெரிய லெவல் தான். கொஞ்சம் குறைஞ்ச டாக்டர் உள்ளூர் டாக்டருங்கிறது சுக்கரன். குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன பணத்தை அன்றாட தேவைகளுக்கு உண்டான பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எடுக்கிறது பூராமே சுக்கரன். இப்போ யார்கிட்ட ஜோப்பில் பணம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் சுக்கரன் செயல்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பணம் திடீர்னு ஒருத்தர் கேட்குறாங்க,
எடுத்த உடனே ஒரு 500 1000 டக்குன்னு எடுத்து கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். நான் வீட்டில் போய் போட்டு விட்றேன், இல்லைன்னா வீட்டில் இருக்குது பீரோவில் பணம் அப்படின்னா அவங்கெல்லாம் குரு கேட்டகரி. அப்போ இந்த 3 திசையை தான் பார்க்கணும். இதில் குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா வடக்கு பக்கம் தான் குரு பகவான் இருக்கார். அது அடுத்த பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எங்கே இருக்குதுன்னா கிழக்கு பக்கம்தான் இருக்கார் சுக்கிரன். அப்போ இந்த வடக்கு கிழக்கு இந்த 2 மூலையும் சந்திக்கக்கூடிய அந்த கார்னர் பாயிண்ட் ஈசானியம், இந்த 3 திசைகளும் தான் டோட்டலாக இந்த பொருளாதாரம் சார்ந்த பர்டிகுலரான விஷயத்தை பேசணும்னா அந்த 3 திசையை தான் நீங்கள் கவனிக்கணும். பொதுவாக எல்லா திசையும் பார்க்கணும். வாஸ்துவில் வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒருத்தனுக்கு எல்லாமே வந்து ஒரு அழகான ஒரு ஆள் இருக்கிறான், பார்த்த ஆள் செக்கச்சவையன்னு இருக்கிறான். கண் மட்டும் இப்படி நான் பார்க்குறப்ப கண் இங்கெங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு கோணையாக பார்த்துக்கிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க. அவனை நம்ம நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? வடிவேலுக்கு அது தான். அம்மா மாப்பிள்ளை நான் இல்லை, சரத்குமார் சொல்லுவார், மாப்பிள்ளை நான் இல்லை, அவர் தான், அவரை கொஞ்சம் பாருமா அப்படின்னு. போங்கண்ணா, நான் மாப்பிள்ளை எவ்வளோ நேரம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதே, நான் அவரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்க அந்த படத்தில், மாயி படத்தில். அது மாதிரி நம்ம எல்லா விஷயங்களையுமே பொதுவாக நவகிரகங்களுடைய பஞ்சபூதங்களுடைய அனுகிரகம் தான் டோட்டலி ஒரு வாஸ்துடைய கண்ட்ரோலே. அப்புறம் அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மை எல்லா மூளைக்கும் கிட்டத்தட்ட சரியாக வரணும். அப்போ ஒரு வீட்டை போய் நம்ம நல்ல பொருளாதாரத்தை நோக்கி உள்ள ஒரு வீடு, கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய வீடு அப்படின்னா முதல்ல அவங்களுடைய வீட்டில் வடக்கு கிழக்கு, இந்த வடகிழக்கு இந்த 3 திசைகளும் சரியாக நம்ம பார்க்கணும். அப்போ சரின்னா என்ன சரி? இந்த வடக்கு கிழக்கு வடகிழக்குனா சரின்னா என்ன சரி? அந்த இடத்துக்கு புறம்பாக மாற்றி வேறு எதுவும் இருக்கக்கூடாது. புறம்பான என்ன? வடக்கு வடகிழக்கு, வடக்கு அப்படின்னாவே டோட்டலி அந்த ஏரியாவுக்கு பேர் பள்ளம்னு பேர். அதாவது இந்த பூமியோடைய மொத்த டோட்டல் கான்செப்டில் வடக்கு கிழக்கு வடகிழக்கு தான் 23 டிகிரி பள்ளம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ இயற்கையாகவே நீங்கள் வீடு கட்டக்கூடிய அந்த கட்டடத்துக்கூடிய இடத்துல இந்த வடக்கு கிழக்கு வடகிழக்கு எப்பயுமே பள்ளமாக தான் இருக்கணும். இதை தாண்டி நீங்கள் அதுக்கு சட்டப்புறம்பாக கொஞ்சம் உயரமாக இது வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இயற்கையாகவே ஒரு காம்பவுண்டு சுவரை உயரமாக வச்சிட்றீங்க, இல்லை தரை பரப்பளவே வந்து வடகிழக்கு உயர்ந்துருது, இல்லை வடகிழக்கில் ஒரு பாத்ரூம் கட்டி வச்சிட்றீங்க, இல்லை ஒரு வடகிழக்கில் ஒரு மாடிப்பிடி கட்டி வச்சிட்றீங்க. நம்ம ஒருத்தர் போய் பார்த்த ஒரு வீட்டில் அன்றைக்கி மிகப்பெரிய செல்வந்தர், அவங்க வீட்டில் வீடு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 80-90 லட்சம் ரூபாய் இருக்கும் டார்கெட்டு வாஸ்து பார்க்க போன இடத்துல. ஆனால் இந்த படிக்கட்டை வந்து வடகிழக்கில் போய் கட்டி வச்சுருக்குறாங்க. அப்போ இந்த வடகிழக்குலனா இந்த படிக்கட்டுக்கு சொந்தக்காரன் யாருன்னு தெரியணும். எப்பயுமே எல்லாத்துக்குமே ஒன்று சொன்னோம்னா அதுக்கு யார் கிரகம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அப்போ படிக்கட்டுக்கு காரகன் யார்? படிக்கட்டு இப்படின்னு குறுகி சந்து மாதிரி இருக்கிறது யாருன்னா கேது தான். அப்போ படிக்கட்டு போய் வடகிழக்கில் இருந்தால் அங்கே என்ன ஆகும்? எல்லாம் கேதுவோடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். அப்போ கேதுனா எல்லாத்துலேயும் பிரச்சனை தான். கேதுனாவே என்ன? உடைக்கிறது, அறுக்கிறது, சிதைக்கிறது, பிரிக்கிறது, சேர்த்து வச்சு அந்த ஆளுக்கு வேடிக்கை பார்த்து பழக்கமே கிடையாது. அண்ணன் தம்பி 2 பேர் கவுண்டமணி போய் முதல்ல பார்ப்பாப்புல, பார்த்தோன்னே தம்பி இந்த பணத்தை ஒரு 20,000 ரூபாய் கொண்டே பீரோவில் வை. அண்ணா நீங்கள் வைங்கண்ணா. அவன் வந்து நீ கொண்டே வைடா அப்படின்னு பார்ப்பல அவர். உடனே அண்ணா நீங்கள் வைங்கண்ணாம்மா. இதை செந்தில் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு பால் ஊற்ற போயிட்டு உடனே அங்கேருந்து பார்ப்பாப்புல, என்ன இவனுக்கு 2 பேர் வந்து ஒத்துமையாகவே இருக்கிறானுங்களே அப்படின்னு இவன் கவுண்டமணி போன உடனே செந்தில் போய், என்ன நீ வந்து உங்கள் ஒன்னம் சொல்கிறது பூரா எதை வேணுமாலும் கேட்டுக்கிட்டு இருக்கிற, உங்கள் ஒன்னம் பேரில் உங்கள் ஒன்னம் என்கிட்ட சொன்னாப்புல சொத்த கத்தியெல்லாம் அவர் பேர்லேயே மாற்றிக்கிட்டு உன்னை அண்ணக்காவடியாக விட்றோம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவன் அப்படியே சொன்னியா? தருமலிங்க இங்கே வாடா அப்படிம்பியா. உடனே அவர் கூப்பிட்டுனே, யாரடா தருமலிங்க சொன்ன? உன்னைத்தாண்டா சொன்ன. நீ எப்பட்றா எனக்கு வந்து நீ பாடுறா தங்கத்தில் மோதிரம் போட்டுக்கிற, எனக்கு மட்டும் வெள்ளியில் கொடுக்குற, உன் பேரில் பேங்க்கில் பணம் இருக்குது, என் பேரில் பணமே இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை மூட்டி எல்லாம் பண்ணி முடிச்சோடனே கரெக்டாக செந்தில் பாலுன்ட்டு அழுகாமல் நேக்க வந்துடுவான். பதனியா ஏதோ ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு போயிடுவான். அப்போ என்ன அப்படின்னா அங்கே வந்து நம்ம இந்த கேது வந்து பிரித்து பார்க்கும். அப்போ கேதுவோடைய விஷயந்தான் அங்கே பாதிக்கும். அப்போ கேதுன்னு என்ன பண்ணுவார்? மேக்சிமம் பொருளாதார தடையை கொடுப்பார். அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் வடகிழக்கில் படிக்கட்டு இருந்ததுன்னா பணங்காசு எவ்வளோ தான் சேர்த்து வச்சுருந்தாலும் சரி, அந்த பணங்காசு பூராமே கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கடன் தேவையில்லாத பிரச்சனை என்னென்ன இருக்குதோ அத்தனைக்கு அவங்க செலவழித்து செல்வந்தன்லேருந்து கொஞ்சம் மாறி போயிடுவாங்க.
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வடக்கு கிழக்கு வடகிழக்கு சார்ந்த பகுதியில் முதல்ல பணம் வரணும், பண செல்வ செழிப்போடு நம்ம நல்லா வாழணும்னா தயவுசெய்து இந்த படிக்கட்டு கட்டுற வேலையை தயவுசெய்து நிறுத்திடுங்க. நிறைய பேர் இன்னும் அது என்ன அர்த்தத்தில் இருக்கிறாங்கன்னே தெரியல. படிக்கட்டை வடகிழக்கில் போட்டு கட்டிக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அது தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஈசானியம் வடகிழக்கு மூலைங்கிறது ஈசானிய மூலை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் படிக்கட்டை கட்டி போடுறாங்க. ரெண்டாவது இந்த பணம் தடையாகிறதுக்கு காரணம், வளர்ச்சி அடையாமல் பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியாமல் போகிறதுக்கு காரணம்னா இதே வடக்கு கிழக்கு வடகிழக்கு இந்த 3 மூலையும் வெட்டுப்பட்டு கட்டிடுறது. வெட்டுப்பட்டுறது என்ன, அப்படி வெட்டுப்படுறதுன்னு என்னென்னா, அந்த வடக்கு பார்த்ததுக்கு வாயு மூலம் மட்டும் நீண்டிருக்கும், ஈசானிய மூலை இப்படி வந்துடும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இது இருக்குது அப்படின்னா இது இப்படி இருக்கிறதுல இப்படி வந்துடுது. புரியுதில்லை நான் சொல்கிறது? இப்படி வந்தால் நேராக இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி வந்துருச்சு அப்படின்னா இது ஈசானியம், இது வாயு மொழி வச்சுக்கோ. இந்த இடத்த வச்சுக்கிறோம். நம்ம இந்த இடத்த பார்த்தோம்னா இதுதான் வடக்கு, இதுதான் தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. அப்போ இந்த இடத்துல ஈசானியங்கிறது இந்த பகுதி தான். அப்போ இந்த இடத்த வடக்கு பார்த்து ஒரு வீடு கட்டுற பின்னாங்கன்னா இது வாயு மூலை, இது இப்படி கட்டிடுறது, இப்படி டா வடிவத்தில் இப்படி கட்டிடுறது. அப்போ என்னென்னா ஈசானிய மூலை இந்த இடத்த இப்படி நேராக வராமல் இது கட்டாயி உள்ளே போயிடும், ஈசானியம் கட்டாயிரும். அப்படி ஈசானியம் கட்டாயி போச்சுனாவே அங்கே குரு பகவானும் சுக்கர பகவானும் அவனுக்கு கட்டாயி போச்சுன்னு அர்த்தம். அதான் அப்புறம் 2 பேருக்கு சேர்றப்ப வடகிழக்குங்கிற புதனும் கட்டாயி போயிடும். அப்போ புதன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள். புதன்னா யார்? சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரன் தான் புதன். 60 வயசுக்காரனா சுறுசுறுப்பாக போகிறான், சின்ன குழந்தை தான் ஓடும் ஒடியாரு துருதுருன்னு இருக்கும். அப்போ குழந்தைகளுடைய வளர்ச்சி இருக்காது ஒன்று. அடுத்தது என்னென்னா, குருனா பணத்தடை கண்டிப்பாக வந்தே தீரும். புதன்னா அப்போ தான் போய் தேவையில்லாமல் எங்கேயாச்சும் கையெழுத்து போட்டு மாட்டி அசிங்க அவமானப்பட்டு அடுத்தவங்க கடனுக்கு இவன் பணம் கட்டக்கூடிய சூழ்நிலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றாட தேவைக்கு உண்டான பிரச்சனை மாட்டிக்கிறது. அந்த கணவன் மனைவி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் சிக்கல் வரும். அப்போ ஈசானிய மூலையில் கட்டான வீட்டிலலாம் போய் பாருங்கள், ஈசானிய மூலையில் படிக்கட்டு போட்டவங்கள பாருங்கள், இந்த கணவனும் மனைவி 2 பேர் பேசிய பல நாள் ஆகுதும்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அன்பு பரிமாற்றங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்காது. அப்போ பணப்பற்றாக்குறைக்கு 2வது பாயிண்ட்னா ஈசானியும் கட்டாகவே கூடாது. 3வது அதே மாதிரி இந்த வடக்கு கிழக்கு வடகிழக்கு இந்த 3 இடம் இருக்குதுன்னா தெரு வடமேற்கு மூலையில். இப்போ வடக்கு பார்த்த ஒரு ஃப்ளாட் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இது ஒரு செல்ஃபோன், இது ஃபுல்லாக இந்த இடம் ஒரு 40 அடினா இது வடக்கு பார்த்துக்கிட்டு இருக்குன்னா, இந்த வடமேற்கு மூலைங்கிறது இது. இந்த இடத்த நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இது கிழக்க, இது மேற்க, இது தெற்க, இது வடக்க, இது வடகிழக்கு, அது தென்கிழக்கு, இது தென்மேற்கு, இது வடமேற்கு. இதுதான் இந்த இடத்துடைய திசைகளுடைய அமைப்பு. அப்போ இந்த மூலையிலிருந்து ஒரு தெரு இந்த இடத்துல குத்துது. அப்போ இப்படி ஒரு தெரு குத்திச்சு ஒரு இடத்த வாங்கிட்டானாவே சரி, அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வ செழிப்போடு இருந்தாலும் சரி, ஊருக்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல போய் வீட்டை கட்டி உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த கோடியாக வச்சுருக்கிற பணம் பூரா எல்லாம் தெருக்கோடிக்கு போயிடும். அப்போ இந்த அமைப்புலேயும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த வடக்கு கிழக்கு வடகிழக்கு பார்த்த ஒரு வீடு அப்படின்னா அது தலைவாசலுடைய பகுதி. அப்போ தலைவாசல் வைக்கணும்னா நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறது பொதுவான கான்செப்டை தான் பார்க்குறாங்க. இருக்கிற இடத்த மையப்படுத்தி ஈசானிய பகுதி தூக்கி எந்த இடத்த வச்சாலும் அது உச்ச பகுதி, காந்த விசை கதிர்களுடைய தாக்கம் சூப்பராக இருக்குது, தலைவாசல் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது தவறான விஷயம். முதல்ல நம்ம ஜாதகத்தை பார்க்கணும். நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் புதன் குரு அப்படிங்கக்கூடிய 3 கிரகங்களில் தலைவாசல் வைக்கலாம். அந்த 3 கிரகங்களில் நம்ம ஜாதகத்தில் 3 கிரகங்களில் யார் நம்மளுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆள்னு ஒரு கணக்கு வச்சுக்கணும். அப்போ அந்த 3 கிரகங்களில் சந்திரன் நல்லா இருந்தால் சந்திரனோட பகுதியில் வெயி, புதன் நல்லா இருந்தால் புதனோட பகுதியில் வெயி, குரு நல்லா இருந்தால் குருவோட பகுதியில் வெயி. இப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் பண வரவு, தன வரவு, ஊருக்குள்ளே மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இந்த வடக்கு கிழக்கு வடகிழக்கில் மெயினாக பண வரவை தடை செய்கிறதுனா 99% இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். இந்த வடக்கு வடகிழக்கு வடமேற்கில் இந்த வடக்குடைய வாயு மூலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தண்ணி சம்மந்தப்பட்டது ஒரு கிணறோ ஒரு போரோ ஒரு செப்டிக் டேங்கு கண்டிப்பாக இருந்தால் பொருளாதார தடை வந்தே தீரும். பொருளாதாரத்திலேருந்து சமாளிக்கவே முடியாது.
அடுத்தது என்னன்னா, கடன்காரன் வீட்டுக்கு டெய்லி வந்தே தீருவான். நீங்கள் எவ்வளோ பெரிய வேணுமாலும் நீங்கள் கணக்கு எழுதி வச்சுக்கோங்க. வடமேற்கு மூலையில் ஒரு கிணறோ போரோ செப்டிக் டேங்கோ இருந்துட்டா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு, நேற்று ஒரு இதில் தான் பார்த்தா, ரீல்ஸில் பார்த்தா தான், வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வெளியே ஒருத்தன் வந்து பைக்கெட்டை வச்சுக்கிட்டு சார் இருக்காரான்னு கேட்பான். அப்போ அவர் இருந்துக்கிட்டு, அவர் சார் வெளியூர் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அவர் இல்லைங்களேன்னு. இல்லை, போன வாரம் நம்ம ஜவுளி கடையில் வந்து துணி எடுத்தார், முதல் ப்ரைஸ் விழுந்து உங்களுக்கு ₹1,00,000 பணம் விழுந்துருக்குது, வெளிநாடு சுற்றுலாவெல்லாம் கிடச்சிக்கணும், ஏங்க உங்களை தாங்க கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்பா. உடனே வெளியே வந்தோன்னா, ஏன்னா கடனை வாங்கிட்டு வந்து நீ பாட்டுக்கு இங்கே உள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த காரியம் சொல்கிறேன் அப்படிம்பாங்கல்ல. அப்போ இந்த வடமேற்கு மூலையில் இந்த கிணறுலாம் இருந்தால் கடனுக்கு பயந்துக்கிட்டு தலைமறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்போ தான் போய் அந்த வடமேற்கு மூலைக்கு உண்டான கிரகத்தை போய் தேடி தேடி அலைவாங்க. வடமேற்கு மூலைக்கு உண்டான கிரகம் யார்? கேது. யார் அதிக சித்தர் கோயிலுக்கு போகிறாங்கல்ல, கிட்டத்தட்ட அவங்களாம் கடனை சந்திச்சுட்டு தான் போய் உட்காந்துருப்பாங்க. கடனை சந்திக்காமல் சித்தர் கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா மன நிம்மதி வேணுமில்ல, மனநிம்மதி இருக்குது. சித்தர் கோயிலுக்கு போகிறவங்கள நீங்கள் மேக்சிமம் பாருங்கள், எல்லா பிரச்சனையும் கொண்டே அங்கே கொட்டுறதுக்கு தான் போவாங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது தீர்த்து கொடு, அந்த பிரச்சனை இருக்குது, அதை தீர்த்து கொடு இதுன்னு. அதை விட நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, சித்தருடைய கோயிலுக்கு போகணும் அப்படின்னோம்னா எல்லாருமே எல்லாம் போனால் ஜெயிக்க முடியாது. அது கணக்கம்பட்டி சித்தராக இருக்கட்டும், கசவனம்பட்டி சித்தராக இருக்கட்டும், எந்த சித்தராக இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் எத்தனை பேர் வந்து மூட்டசாமிகளோட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க தெரியாது. ஆனால் நான் மூட்டசாமிகளோடைய கூட ட்ராவல் பண்ணாலும், ஏன்னா நான் என் சொந்த ஊரே கணக்கம்பட்டி தான். எனக்கு சொந்த ஊரே கணக்கம்பட்டி தான். அவருடைய வீடு ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கும் எங்களுடைய வீட்டுக்கும் மீறி போனால் ஒரு 200 அடி 300 அடி இருக்கும். நாங்கள் வந்து மேக்சிமம் போனால் அங்கே தான் இருப்போம். அப்போ நாங்கள் போகிறப்ப எல்லாம் 2 பேர், ரங்க இன்னொரு பையன் 2-3 பேர் இருப்பாங்க. அவங்க தான் அவருக்கு அசிஸ்டண்ட், கார் ஓட்டுறது பிடிக்கிறது இதெல்லாம். அந்த பசங்க இன்றைக்கி இல்லை, அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி போன்றவங்களாம் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க கோயிலில். அன்றைக்கி அந்த பசங்களுக்கு தெரியும். அப்போ கேது வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்போ நல்ல நிலைமைனா எப்படி? கேபி ஜோதிடத்தில் சொன்னால் யாருக்கு 8ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி கேதுவாக இருந்ததுன்னா நிச்சயம் சித்தர்களோட வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்காது. நீங்கள் அங்கே போகிறது வேஸ்ட்டு. அதே மாதிரி கேது உங்கள் ஜாதகத்தில் யாருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகியாகவோ இல்லை கர்ணநாதனாகவோ இல்லை உங்களுக்கு யோகாதிபதியோ கேது இருந்தால் இவங்கெல்லாம் போனாமே அங்கே சித்தர்களோட வழிபாடு சிறப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாருமே இப்போ பௌர்ணமி அன்னைக்கு கணக்கம்பட்டியில் வந்து போய் உட்காந்துருந்தா நம்மளுக்கு வரும்னா நிச்சயம் வராது. நான் ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 200 பேர்த்துக்கு ஃபோன் பண்ணாங்க. அதில் 50 பேர் எனக்கு சூப்பராக நடந்துட்டாங்க. 50 பேர் என்னங்க நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்துட்டு நான் இதோட 10 டைம் போயிட்டேன், போக போக எனக்கு கஷ்டம் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்னென்னா அவங்க ஜாதகத்தில் 2 பேர்த்துக்கு வாங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க ஜாதகத்தில் 8ஆம் பாவத்தை கேது இயக்குது. அப்போ எக்காரணத்தை கொண்டும் பணத்தடையை கொடுப்பவர் கேது, குடும்ப பிரிவினையை கொடுப்பவர் கேது, குடும்ப மகிழ்ச்சியை தருவர் கேது. அவரும் ஒரு எப்படி சொல்கிறேன்னா, அவரும் ஒரு சுகத்தை கொடுப்பார். அவர் என்ன சுகத்தை கொடுப்பார்? உட்காந்து ராமா இல்லை அப்படிங்கிறதுனா பைத்தியக்காரனாட்ட உளறிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஞானத்தோட அறிவோட உட்காந்தா இப்படி உட்காந்துட்டு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு யோகத்தோடு உட்காந்துருக்காங்களே, அதுக்கு தான் அவர் லாய்க்கே தவிர இது மாதிரி பண வரவுக்கோ பொருள் வரவுக்கோ குடும்ப சுகத்துக்கோ கிடையாது. அப்போ வடக்கு கிழக்கு வடகிழக்கு இந்த 3 சார்ந்த பகுதியில் கிணறு போர்வெல்லு இது எல்லாம் நிச்சயம் வரவே கூடாது. தெருத்தாக்கம் வரக்கூடாது. தலைவாசலும் அதே மாதிரி தான். எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த பழைய நூலில் பார்த்தீங்கன்னா சிற்ப சிந்தாமணி நூலில் நானும் நிறைய டைம் அந்த வீடியோவில் நல்லா ஸ்ட்ராங்காகவே பேசியிருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் எங்கிட்ட அந்த விஷயத்துக்கு வந்து யாரும் வாக்குவாதத்துக்கு வரல. ஏன் வரல, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரகங்களை பிரித்து வைப்பாங்க. 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு திசைக்கும் இந்தந்த மூலையிலிருந்து நீங்கள் 9ஆக பிரிக்கணும் அப்படின்னு போட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னா கிழக்கு பார்த்ததுக்கு நம்ம ஈசானிய மூலையிலிருந்து அக்னி மூலை வரைக்கும் 9ஆக பிரிக்கணும்னு போட்டிருப்பாங்க. இதே வடக்கு பார்த்த வீட்டுக்கு அந்த நூலில் பழைய நூலில் எல்லாம் பார்த்திங்கன்னா வாயு மூலையில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈசானிய மூலை வரைக்கும் தான் லைனாக வரணும்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வாயு மூலையில் பகுதி சூரியனாகவும், ஒரு உதாரணத்துக்கு இப்போ இது வடக்கு, இந்த இடத்த ஒரு 27 அடின்னு நீங்கள் கால்குலேஷன் வச்சுக்கிட்டா இது வடக்கு பக்கம், இது வாயு மூலை, அது ஈசானிய மூலை, இந்த இடத்த ஒரு 27 அடின்னு நீங்கள் வச்சுக்கிட்டா இந்த வாயு மூலையில் முதல்ல சூரியனுக்கு, அப்போ 9 கிரகங்களுக்கு பிரித்தா 27 அடியை 3 அடி வரும். அப்போ முதல்ல சூரியனுக்கு 3 அடி, 2வது சந்திரனுக்கு 3 அடி, 3வது செவ்வாய்க்கு 3 அடி, 4வது புதனுக்கு 3 அடி, அடுத்தது குருவுக்கு 3 அடி, அடுத்தது சுக்கிரனுக்கு 3 அடி, அடுத்து சனிக்கு 3 அடி, அடுத்து ராகு கேதுக்கு 3 அடி வரும். அப்போ என்ன ஆகுன்னா,
நீங்கள் வடக்கு பார்த்ததுக்கு ஈசானியம் தான் உச்சப்பகுதினா, எப்பயுமே தலைவாசல் வைக்கிறதுக்கு உச்சம் சார்ந்த பகுதியை தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் அந்த புஸ்தகத்தில் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மூலையிலிருந்து போடுறப்ப ஈசானியம் முளைக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் அந்த புக்கை எடுத்து பாருங்கள், அந்த 8வது பாகமும் 9வது பாகமும் ராகு கேது பாகமாக வரும். அந்த ராகு கேது பாகத்தில் நீங்கள் தலைவாசல் வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோமல்ல, அப்போ எப்படி வைக்கிறாங்க? அப்போ புஸ்தகத்தில் இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்ம கணக்கு போட்டுறக்கூடாது. புஸ்தகத்தில் இருக்கிறதையும் கொஞ்சம் மாற்றுதலாக இருக்கலாம். அப்போ நம்ம அதை வந்து நிறையா விஷயத்தை பார்ப்போம். அப்போ ஈசானிய பகுதியிலிருந்து தான் சூரியனை மையப்படுத்தணும். எப்போ வந்து 9 கிரகங்களுக்காக பிரிக்கிறோம்னா எது உச்சப்பகுதியோ, வடக்கு பார்த்ததுக்கு ஈசானிய உச்சப்பகுதி, கிழக்கு பார்த்ததுக்கு ஈசானிய உச்சப்பகுதி, மேற்கு பார்த்ததுக்கு வாயு மூல உச்சப்பகுதி, தெற்கு பார்த்ததுக்கு அக்னி மூல உச்சப்பகுதி, அந்த இடத்த தான் முதல்ல சூரியனுக்காக வச்சு அப்படியே லைனாக ஓட்டிகிட்டு வரணும். அதில் சந்திரன், புதன், குரு, அதில் நம்ம ஜாதகத்தில் இந்த 3 பேர்த்தில் யார் தரம் வாய்ந்தவங்க அதை எடுத்து நீங்கள் தலைவாசல் வச்சாலும் நம்மளுக்கு யோகத்தை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது வந்து கோடீஸ்வர யோகத்தை நம்ம தடுக்குது, பணவரவை தடுக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா பாருங்கள், எந்த ஒரு வீடாக இருந்தாலும் சரி அந்த இடத்த அவங்களோட ஃப்ளாட்டுக்கு இந்த வடக்கு பக்கம், கிழக்கு பக்கம், மற்றவங்க வீடெல்லாம் கொஞ்சம் உயரமாக இருக்குது, பொண்ணுல இந்த இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, இது வடக்கு பக்கம், அந்த பக்கம் இந்த கட்டடத்துக்கு பில்டிங்க்கு அந்த பக்கம் போகிற ஒரு ரோடு போகுது, இதுக்கு அந்த பக்கம் இருக்கிற வீடு அது தெற்கு பார்க்குற வீடாக இருக்கும். அவங்க எல்லாமே இவங்க இடத்த விட, இந்த தரையை விட அவங்க எல்லாமே உயரமான ஒரு வீடு கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் நான் தான் சொல்கிறேங்க, நீங்கள் தொழிலில் கிங்காரு, பெரிய செல்வந்தனாரு, தொழிலில் நான் தான் அப்படிங்கிற மாதிரி இரு, ஒரு குறிப்பிட்ட நாளில் பணம் காசு அப்படிங்கிறது எல்லாமே தொழிலிருந்து லாஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா நம்ம போகிற இடமெல்லாம் கிட்டத்தட்ட வாஸ்து பார்க்க போகிற இடத்துல அவங்களுடைய கதைகளை கேட்டு 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 இதைத்தான் சொல்கிறாங்க. அதாவது நான் சொல்கிறதில்ல, இப்படி இருக்குங்கிறப்ப இதையெல்லாம் அவங்க அனுபவபூர்வமாக அங்கே சொல்கிறப்ப நம்ம சொல்கிறதுக்கு அதுக்கு மேட்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு பண ரீதியான ஒரு செல்வ செழிப்போட வீடு கட்டினா ஒரு கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கணும்னா கண்டிப்பாக பஞ்சபூதங்களுடைய தன்மைகளை அதாவது அதோட இடத்துல வைக்கணும், கரெக்டாக வைக்கணும். எல்லா இடத்துலையும் தெருக்குத்து வராமல் 90 டிகிரி பார்த்து கரெக்டான வீடு கட்டணும். அடுத்தது அளவுகள் எல்லாம் பார்க்கணும். நிறைய பேர் வந்து உள்ளளவு பார்த்து கட்டுறதா, வெளியளவு வைக்கிறதா, ஒருத்தருக்கு 12 அடி வெளியளவு மட்டும்தான் பேசும், எங்கள் ஊரில் உள்ளளவு மட்டும்தான் பேசும், ஊருக்கு ஒரு பேச்சு. எங்கள் ஊரில் வந்து இப்போ ரீசெண்டாக சந்தோஷம், அது என்ன ஊருக்கு போனோம், அந்த ஊரில் வந்து சமையல் ரூம்பு வந்து ஈசானிய மூலையில் தான் நான் வைக்கணும்னு ஒரு ஊரில் வந்து சொன்னாங்களே, மயிலாடுதுறையா, மயிலாடுதுறை தானே, மயிலாடுதுறையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் அந்த ஊரில் ஈசானிய மூலையில் சமையல் ரூம் போட்டு வீட்டை நீட்டாக பேஸ் மட்டும் கட்டிட்டாங்க. கட்டினதுக்கப்புறம் போயிட்டு நான் இங்கே போகிறப்ப அவங்க கொஞ்சம் வெளியில் தான் இருந்தாங்க, அவங்கள வந்து பார்ட்டிக்காரங்க நம்மக்கிட்ட எல்லாம் சொல்லி போயிட்டோம், நம்மளை கூட்டு விசிட் பண்ணுறதுக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க இடத்துக்கு போய் பேஸ் மட்டும் மட்டும் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நின்று கிடக்குது. இது அப்படியே அந்த மேப்பை நம்மக்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்படியே நம்ம முதல்ல போனோன்னா நம்ம வாஸ்து பார்க்க போனால் நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறது முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஒரு வாஸ்து பார்க்க போனோம்னா திசையை தெரியாமல் ஒன்றுமே பண்ணக்கூடாது. டைரெக்ஷன் தெரியாமல் நான் அடிக்கடி இதை சொல்லி சொல்லி எனக்கே அழுத்து போச்சு. ஒரு படம் எடுக்கிற ஆள்னா படம் எடுக்கிற ஒரு ஆள் டைரெக்ஷன் தான் மெயினாக பார்ப்பாங்க. இந்த படத்தை எடுக்கிற ஆள் யார் அப்படின்னு. இப்போ கூட பிடிஆர்னு ஒரு படம் ஈரோட்டில் எடுத்துருந்துருக்காங்க. பிடி சார் செம்ம படம், சத்தியமாலுமே அந்த படம் செம படம். நான் படம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் அந்த படத்தை போய் பார்த்துட்டு அற்புதமான படம். பிடி சார்னு ஒரு படம் ஈரோட்டில் தான் எடுத்திருக்காங்க, சுற்றி என்னங்க ஐயா, அருமையான படங்க ஐயா. அப்போ அந்த படத்துடைய முதல்ல நான் போனோன்னே பார்த்தது, இந்த படத்தை முடிக்கிற வரைக்கும் என்னடா படம் இதெல்லாம் தேவையில்லாமல் கூப்பிட்டு வந்தாங்கன்னு நினச்சேன். படம் முடித்த உடனே அந்த படத்துடைய டைரக்ஷன் யாருன்னு தான் நான் பார்த்தேன். அப்போ ஒரு படத்தை டைரக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு டைரக்ஷன் தான் முக்கியம். அப்போ அந்த டைரக்ஷனை பார்க்கணும். அந்த டைரக்ஷன் சரியான பகுதியில் வீடு கட்டுறதுக்கு அந்த திசையை பார்த்து ஏற்ற மாதிரி இருக்குதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஜாதகத்தை பார்க்கணும். ஜாதகத்தில் வீடு கட்டுறதுக்கு உண்டான தசா புத்தி ஓடுதான்னு பார்க்கணும். இதையெல்லாம் தாண்டி நம்ம அடுத்தது ஒரு வீட்டுக்கு அளவு சரியாக போட்டிருக்காங்களா, இல்லை உள்ளளவு சரியாக போட்டிருக்காங்களா, வெளியளவு சரியாக போட்டிருக்காங்களா, இல்லை பக்கத்தில் நியரில் தெரு இருக்குதா, குத்தல் இருக்குதா, கோயில் இருக்குதா, குளம் இருக்குதா, இல்லை உயரத்தில் வடக்கு கிழக்கில் ஏதாச்சும் மலை இருக்குதா, இப்படி சுற்றி பார்க்கணும்.
ரவுண்டு கட்டி பார்க்கணும். ஒரு 4 பக்கம் ரவுண்டு கட்டி பார்த்தா தான் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு முதல்ல நம்மளை கண்டுபிடிக்கணும். அப்போ அங்கே என்ன இருக்குதுன்னே தெரியாமல் நம்ம போய் வாஸ்து பார்த்தோம்னா அது சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கவே கொடுக்காது. அப்போ அங்கே பார்க்குறப்ப அந்த வீட்டில் ஈசானிய மூலையில் படிக்கட்டு போட்டிருக்காங்க. இந்த ஈசானிய மூலையில் சமையல் ரூம் வச்சுருக்காங்க. மொத்தத்தில் சமையலுக்கு அதிபதி அப்படின்னாவே தென்கிழக்கு, சமையலுடைய திசையே தென்கிழக்கு திசை தான். சமையலுக்கு உண்டான கிரகம், அந்த மூளைக்கு உண்டான கிரகம்னாவே சமையலுக்கு உண்டான கிரகம் சந்திரன் தான். இந்த உணவு, சாப்பாடு, தண்ணி, மோர், பால், தயிர், உணவு, அப்பப்போ அழுகி போகக்கூடிய உணவுப் பொருள் அத்தனைக்கும் சொந்தக்காரன் சந்திரன் தான். அப்போ அந்த சந்திரனை கொண்டு போய் எங்கே வச்சுருக்காங்க? சமையல் ரூமை கொண்டு போய் ஈசானிய மூலையில் வச்சுருக்காங்க. நான் அந்த மேஸ்திரிக்கிட்ட இன்ஜினியர்ட்டையும் கேட்குறேன், ஏங்க ஒரு பேசிக்காக வந்து ஒரு வாஸ்துவில் நீங்கள் அளவு விட்டு தள்ளுங்க, வெளியளவு விட்டு தள்ளுங்க, அளவு தப்பாக இருக்கட்டும். பொதுவாக அந்த 4 மூலையில் நிலம் இருக்க வேண்டிய இடத்துல நிலம் இருக்கணும், நீர் இருக்க வேண்டிய இடத்துல நீர் இருக்கணும், காற்று இருக்க வேண்டிய இடத்துல காற்று இருக்கணும், நெருப்பு இருக்க வேண்டிய இடத்துல நெருப்பு இருக்கணும். இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது வடகிழக்குங்கிறது நீர், இது நெருப்பு. நீர் இருக்க இடத்துல கொண்டு போய் நெருப்பு வச்சுருக்கிறீங்களேன்னு கேட்டால் அந்த இன்ஜினியர் என்கிட்ட சொல்கிற கருத்து என்னென்னா, எங்கள் ஊரில் எல்லா வீடும் இப்படி தான் கட்டுறாங்க அப்படிங்கிறாப்புல. உண்மையாலுமே சொன்னாப்புல, கேட்டு பாருங்கள். பட்டுக்கோட்டை சைடில் எங்கள் ஊரில் முக்கால்வாசி அவங்க இருக்கிற ஏரியாவில் ஈசானிய மூலையில் தான் நாங்கள் சமையல் ரூம் வச்சு கட்டுவோம். அதெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் கட்டுவோம், ஆனால் அங்கே சமையல் பண்ண மாட்டோம், கட்டி மட்டும் வச்சுட்டு நாங்கள் வெளியில் கொல்லப்புறத்தில் வச்சு சமையல் பண்ணிக்குவாங்களா? அப்போ அதுக்கு எதுக்கு அங்கே சமையல் ரூம் கட்டுறேன்? அதுக்கு எதுக்கு அந்த பொழப்புன்னு கேட்குறேன். வேண்டாத வேலை எதுக்கு? பல லட்சத்தை போட்டு கட்டிவிட்டு 40 லட்சம் 50 லட்சம் வீட்டை போட்டு கட்டிவிட்டு சமையல் வந்து அந்த வாஸ்து என்ன சொல்லுது? எவனை எங்கெங்கே உட்காரணுமோ அதே இடத்துல வச்சு ஒழுங்காக அடிடா அப்படிங்கிறது தான் வாஸ்து. அவனை அந்தந்த மூலையில் வச்சு ஒரே தட்டி உட்கார வச்சிடணும், எந்திரிக்க விடக்கூடாது. அதுதான் வாஸ்து. அப்போ நெருப்பை கொண்டு போய் நெருப்பு இடத்துல உட்காம தண்ணி இடத்துல போய் உட்கார வச்சோம்னா அவன் வேலை காட்டுவானல்ல. இப்போ ஒரு வாழ்த்தனம் பண்ணுறவனை ஒரு நாய் எடுத்துக்கிறோம், அந்த நாய் 2 நாயும் ஒரு பக்கம் சண்டை, ஒரு நாய் இருக்குதுன்னா பாருங்கள், நீங்கள் பைக்கில் போகிறப்ப அந்த நாய்க்கு தெரியும் அதனோட எல்லை எதுன்னு. அந்த நாய் அந்த எல்லை வரைக்கும் தான் உங்களை உழைக்கும். அந்த எல்லையை ஒரு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த நாய் அப்படியே பின்னாடி போயிடும், வாய் உழைக்காமல் போயிடும். ஏன்னா அதுக்கு மேலே போனால் இவனுக்கு அனத்தம்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ அந்த பஞ்சபூதங்களும் அதே மாதிரி தான். நெருப்பு இருக்கிற இடத்துக்குள்ளே நம்ம தண்ணி இருக்கிற இடத்துக்கு நெருப்பு போகவே கூடாது, போனால் பிரச்சனை தான். அப்போ வீடு ஏன் நிற்காது? கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நிற்கிது. அப்புறம் போய் பார்த்தா அந்த கொத்தனாரை கேட்டால் வெளியளவு மட்டும்தான் எனக்கு கரெக்டுங்க, எங்கள் ஊரில் உள்ளளவெல்லாம் நாங்கள் பார்க்கவே மாட்டோம். அப்போ ஒரு மனுஷன் இருக்கிறான்னா நீட்டாக சட்டை பேண்ட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு உள்ள ஹார்ட்டில் 3 ஓட்டை இருந்தால் ஓகேவா? இதயத்துக்குள்ளே ஒரு 3 ஓட்டை, நுரையீரல் கொஞ்சோண்டு கிழிஞ்சிருக்குது, எத்தனை நாளைக்கு உயிரோடு வாழ முடியும்? அதைத்தான் நானும் சொல்ல. அப்போ என்னென்னா ஒரு அளவுகள் உள்ளளவு சரியாக இருக்கணும், வெளியளவு சரியாக இருக்கணும். இது எல்லாம் தாண்டி நம்ம பார்க்குறது இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போவேன். நான் தான் சொல்கிறேன், இதில் கடைசியில் என்ன இருக்குதுங்கிற வரைக்கும் எட்டி பார்ப்பேன். அடுத்தது தான் மனையடி சாஸ்திரம். மனையடி சாஸ்திரத்திலேருந்து வந்தது தான் வாஸ்து. தெரியுங்களா? வாஸ்துங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வாஸ்துலாம் நேற்று வந்தது, சும்மா முந்தானத்து வந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஜோதிடத்திலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு வந்ததே முதல்ல மனையடி சாஸ்திரம் தான். அளவுகளிலிருந்து தான் வந்தது. அந்த மனையடி சாஸ்திரத்தின் மூலம் வந்ததை தான் அப்படியே சொன்னார் சின்ராசை சொன்னார், யூடியூப் மூலமாக அடுத்த அசுர வளர்ச்சி. மனையடி சாஸ்திரத்தின் அடுத்த பரிணாமம் தான் வாஸ்துவை தவிர வாஸ்துவோட அடுத்த பரிணாமம் மனையடி சாஸ்திரம் கிடையாது. அப்போ அந்த மனையடி சாஸ்திரத்திலேயே எல்லாத்தையும் தொகுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. இதுதான் அதுலேயே நீங்கள் இருக்கும். மனையடி சாஸ்திரத்திலேயே நிலம், நீர், நெருப்பு, காற்று, தலைவாசல், உள்ளளவு, வெளியளவு, சகனம் பார்க்குறது, சல்லியம் பார்க்குறது, போனது வந்தது எல்லாம் ஏட்டு. அதை டெக்னிக்காக வாஸ்து நிபுணர்கள் அப்படிங்கிற ஒரு கொட்ட இடத்துல தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் உருவாக்கி, நம்ம யாரையும் தப்பாக சொல்ல, தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் உருவாக்குனதுக்காக. இதை விட ஒரு வேடிக்கை, வாஸ்தே தெரியாமல் ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறான். தெரியுங்களா? வாஸ்தே சத்தியமாக தெரியாது, பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறான். கேட்டிங்கன்னா காதில் ரத்தம் வரும், அப்படியே பேசுனா உண்மையாலுமே ரத்தம் வரும். அந்த அளவுக்கு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறான். உண்மையாலுமே அவனுக்கு வாஸ்து தெரியாது. எனக்கு நான் அடித்தே சொல்லுவேன். எதுங்கய்யா? 200% கரெக்டாக இல்லை, 200% கே ஓடுது. அது வேணுமா சொல்லுங்கள். நல்ல சேனலில் பேசுனா அதான் சொல்கிறேங்க. எந்த விஷயத்தையும் தவற முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க. தமிழ்வாணன் சார் சரியில்லை,
அப்படின்னு இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் போட்டால் உங்கள் ஃபோட்டோவை போட்டு 1000 பேர் லைக் பண்ணுவான், 30 பேர் கமெண்ட் பண்ணுவான். ஆனால் இதே தமிழ்வாணன், திருச்சி தமிழ்வாணன் ஐயா இன்றைக்கி பரமத்தி வேலூரில் ஒரு 4 ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்ணார். உங்கள் போட்டால் 3 பேர் லைக் பண்ணுவான். அடுத்தவன் உன்னை எட்டி பார்த்துட்டு அட இவனுக்கு என்ன வேலைன்னு போயிடுவான். அப்போ என்ன ஆகும்? கெட்ட விஷயங்கள் சீக்கிரமாக பரவும், நல்ல விஷயங்கள் பரவவே பராது. அதே தான் ஜோதிடத்துலேயும் வாஸ்துலேயுமே. அப்போ நீங்கள் நல்லா மேடை ஏறி ஒரு நல்ல பெரிய சேனலில் பேசுனா, ஒரு வாஸ்து போசுனா அவங்களாம் பெரிய ஜோதிடரோ பெரிய வாஸ்துனரோ நினைக்காது. உள்ளூரில் கிராமத்தில் மோகனூர் எடுத்துங்க, எனக்கு தெரியும் மோகனூரில் சும்மா பேரே தெரியாது, செம்ம ஜோசியரில் ஏகப்பட்ட பேர் மோகனூரில் இருக்கிறாங்க. டேலண்டானவங்க இருக்காங்களா இல்லைங்களாங்க ஐயா? நிறைய பேர் இருக்காங்க. பலன் சொன்னால் பக்காவாக இருக்கும். தடிக்குள் தான், ஆனால் நிறைய பேர் டேலண்டாக இருக்காங்களே. அப்போ நம்ம டேலண்ட்டு அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய புத்தி குறும்பு தான். இதில் என்னென்னா டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டாங்க, பப்ளிசிட்டி ஆகிட்டாங்க. அப்போ பப்ளிசிட்டி பார்த்து நம்ம மயங்கவே கூடாது. உள்ளே போய் யார் யார் என்ன பண்ணுறாங்க, அவங்க எத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க, அவங்க ஃபீல்டோடைய தன்மை என்ன, அவங்க எப்படி சொல்கிறாங்க, இது சொல்கிறது நெசமா, இப்படியெல்லாம் பார்க்கணும். அப்போ இப்படி அந்த அறகுறை இப்படியெல்லாம் இவங்கெல்லாம் போய் ஒரு வாஸ்து பார்த்துட்டு கடைசியில் வந்து தப்பாக சொல்லிவிட்டு நீ சொல்லிட்டு போகிறவங்களுக்கு என்ன, அப்புறம் கடைசியில் அனுபவிக்கிறவன் தானே. நீங்கள் என்ன சொல்லிட்டு போயிடுவேன், அங்கே தப்பாக கட்டிவிட்டு. இவர் அடிக்கடி தங்கப்பாண்டியன் ஐயா தான் சொல்லுவாப்புல. எனக்கு உண்மையிலுமே தங்கப்பாண்டியன் நினச்சேன்னா எனக்கு ரொம்ப பெருமைப்படுவேன் நான். ஒரு விஷயம், எந்த ஜோதிடர்கிட்டையும் நிறைய ஜோதிடர்கிட்டையும் ஒரு இருக்குது டேலண்ட்டு, ஆனால் இவர்கிட்ட ஒரு தனித்திறமை அப்படிங்கிறது தங்கப்பாண்டியன் ஐயாட்டு தான். அவர் என்ன சொல்லுவார்னா, நமக்கு தெரிஞ்சது தான் தம்பி தெரியணும், தெரியாததை நம்ம செய்யவே கூடாது பாப்பில். அடிக்கடி எனக்கும் வாஸ்து தெரியும், எனக்கு ஜாமக்கோள் தெரியும், எனக்கு பிரசன்னம் தெரியும், எல்லா கலையுமே எனக்கும் தெரியும், அதே மாதிரி அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அதில் கண் டாக்டரு யார், அடுத்தது ஹார்ட் டாக்டர் யார், அடுத்தது மூக்கு தொண்டைக்கு ஸ்பெஷலிஸ்ட் யார், அந்தால போய் பாரியா அப்படின்னு பார்ப்பல ஜாதகம் பார்க்குறப்ப. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? நம்மெல்லாம் வாஸ்து பார்க்க போனால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்துட்டு தொண்டை கிளியை மேப் போட்டு எழுதி கொடுத்து 3.5 மணி நேரம் பண்ணினா தான் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அவரெல்லாம் போய் நின்றுக்கிட்டு இப்படி நின்றுட்டு இந்த மூளை இங்கே மாற்றுங்க, அந்த மூளையை மாற்றுங்க, இப்படி அதை பண்ணுங்கனாவே 50,000 எடுத்து கொடுப்பாங்க தெரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஜோதிடரே வந்து பார்த்திங்கன்னா, புகழ்பெற்ற ஜோதிடர், தன்னை சார்ந்து இருக்கிறவங்க எந்தெந்த துறையில் சிறப்பாக இருக்கிறாங்க, அந்தந்த துறைக்கு, இந்த துறைக்கு இவர் பெஸ்ட்டுப்பா, ஜாமக்கோளுக்கு இவர் பெஸ்ட்டுப்பா, வாஸ்துக்கு இவர் பெஸ்ட்டுப்பா, பிரசன்னம் பார்க்கணுமா இவர் பெஸ்ட்டுப்பா, நான் எல்லா ஜோதிடத்தையும் பற்றி பேசணுமா நான் பேசுகிறேன்ப்பா, இப்படி தனித்துவமாக இயங்குறவர் தான் தங்கப்பாண்டியன். இந்த நேரத்தில் நான் அவருக்கு ஒரு நிச்சயமாக நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக அவருக்கு ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கணும். அப்போ ஒரு வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் செல்வ செழிப்போட கோடீஸ்வர யோகத்தோடு வாழணும்னா, கோடீஸ்வர யோகம் கொடுக்குதோ இல்லையோ, வீடு கட்டி சில வருடங்களை கோடீஸ்வரன்னா என்ன அர்த்தம்? பணங்காசு மூட்டை மூட்டையாக வச்சுக்கிறது கோடீஸ்வரம் கிடையாது. நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், ரோட்டில் போனால் சட்டையை பிடிச்சி அந்த கடனை எங்கே அப்படின்னு கேட்காமல் இருந்தானே அவன் தான் கோடீஸ்வரன். கடன்காரன் வீட்டுக்கு வராமல் இருந்தால் அவன் கோடீஸ்வரன். என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, கடன்காரன் நம்ம வீட்டுக்கு வரலைனாவே நம்ம கோடீஸ்வரன் தான். ஏன்னா ஊருப்பட்ட கட்டடம் வழியே கிட்டத்தட்ட ஒரு 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 10-20 இடத்த வாங்கி வச்சுக்கிட்டு, ஒரு டாட்டா சுமோ, ஒரு இன்னோவா காரை வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லி 2 கடன்காரன் வீட்டுக்கிட்டு வந்தால் அவன் கோடீஸ்வரனா? எதுவுமே பணங்காசு இல்லைனாலும் நினச்சா எட்றா வண்டியா போயிட்டே இருறாங்க அப்படிங்கிறவன் தான் கோடீஸ்வரன். அப்போ ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் தனவரவுக்கு, பணவரவுக்கு, செல்வ செழிப்போட இருக்கணும் அப்படின்னா வீட்டுடைய முக்கியத்துவம் கண்டிப்பாக வேணும். அப்போ ஒரு வீடு கட்டுறப்ப பணத்தை வந்து இந்த ஒரு சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியாது. அப்போ நடக்கிற தசா புத்தி உனக்கு வீடு கட்டுறப்ப கரெக்டாக சாதகமாக இருக்கணும். பஞ்சபூதங்களுடைய அந்த 8 திசைகளுக்கும் தகுந்தாற்போல் நம்ம முதல்ல வீட்டை அமைக்கணும். கட்டடத்துடைய உள்ளளவு வெளியளவு இதை சரியாக ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்குது அந்த கிரகத்தினுடைய பகுதியில் தலைவாசல் வைக்கணும். கட்டடத்துடைய டைரக்ஷன் 90 டிகிரிக்காக பக்காவாக இருக்கணும். இல்லைன்னா அந்தந்த திசைக்கு வடக்கு பார்த்ததுக்கு ஈசானியம் இல்லது கிழக்கு ஈசானியம் வடக்கு ஈசானியம் பார்க்குற மாதிரி இருக்கணும். தெற்கு பார்த்ததுக்கு அதே மாதிரி அக்னி மூலை பார்க்கலாம், தென்மேற்கு மூலை பார்க்கக்கூடாது. வடக்கு பார்த்தது மேற்கு பார்த்ததுக்கு வாயு மூலை பார்க்கலாம். அதுவும் குறிப்பிட்ட டிகிரி. எல்லாருமே சொல்கிறாங்க 30 டிகிரி 35 டிகிரி, 11 டிகிரி மட்டும் இருந்துட்டாவே போதும். 12 டிகிரி வரைக்கும் தான் ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். நிறைய வீடியோவில் நான் பார்த்தேன், 32 டிகிரி வரைக்குமே ஒரு மூளை இழுத்துக்கிட்டு இருந்ததுன்னா எந்த பாதிப்பு இல்லைங்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. 12 டிகிரிக்கு மேலே இப்போ வந்து ஒன்றும் இல்லை, வடக்கு பார்த்தா வீடு, ஈசானிய மூலை அந்த இடத்த பார்த்தா ஓகே, வடக்கு பார்த்தா ஓகே,
அதை விட்டுட்டு வாயு மூலையை பார்க்குது. திசை காட்டும் கருவி வைக்கி பார்க்குறப்ப வடக்கு பார்த்து ஒரு வீடு இருக்குது, வாயு மூலையை பார்க்குது. அது ஒரு 11+1 12 டிகிரி அது வரைக்கும் இந்த மூளை இப்படி பார்த்தோம்னா பிரச்சனை இல்லை. ஒரு பேட்டரி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு லைட் அடிக்கிறோம், இந்த ஒரு பேட்டரைட்டு நம்ம அடிக்கிறோம். அந்த பேட்டரைட் அடிக்கிறப்ப இப்படி வெளிச்சம் அடிக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு வந்து வெளிச்சம் பளிச்சுன்னு வரும். அதை விட்டு சைடில் கொஞ்சம் போக போக என்ன ஆகும்னா வெளிச்சம் கம்மியாக போகும். அப்போ நேராக அடிக்கிறப்ப கண் வந்து வெளிச்சம் நல்லா அந்த சுற்றளவுக்கு பூரா பளிச்சுன்னு தெரியும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப திரும்ப அந்த வெளிச்சம் தெரியாது. அப்போ இப்படி ரவுண்டாக இப்படி வச்சு அடிக்கிறப்ப அதனுடைய இன்னும் அந்த கால்குலேஷன் யாருக்கு தெரியல. நான் 11 டிகிரின்னு ஏன் சொன்னேன்னா, நீங்கள் ஒரு பேட்டரி லைட்டில் எடுத்து நேராக இப்படி வச்சு அடித்து பார்த்து அதனுடைய வெளிச்சம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கரெக்டாக கிரகங்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், 9 கிரகங்கள் தான். அப்போ நீங்கள் அந்த ஒரு பேட்டரி லைட் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அவனுடைய கால் பாதத்திலிருந்து கரெக்டாக 9 அடி இருக்கிற இடத்துல ஒரு லைட்டை இப்படி கீழே அடித்து வச்சு அங்கேருந்து வச்சு நீங்கள் அந்த லைட்டோடைய வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா 11 டிகிரி, அதிகபட்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக 12 டிகிரிக்கு மேலே அந்த வெளிச்சம் தெரியாது. போக போக மங்கிட்டு போகும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நான் இதை அனுபவபூர்வமாக அதை நான் பார்த்துருக்குறேன். அப்போ அந்த 11 டிகிரி இல்லைன்னா இன்னொரு டிகிரி 12 டிகிரி வரைக்கும் வாயு மூலையில் பார்த்தாலும் சரி, அது தெற்கு பார்த்ததுக்கு வந்து தென்மேற்கு மூலை பார்த்தாலும் சரி, அதே மாதிரி மேற்கு பார்த்ததுக்கு நிறுதி மூலை பார்த்தாலும் சரி, அந்த 12 டிகிரிக்கு மேலே 13 டிகிரி போயிட்டாவே உன்னோட டோட்டல் லைஃபே வந்து வேஸ்ட்டு தான். இப்போ வடக்கு பார்த்தது என்னங்க ஐயா? சொல்லுங்க ஐயா. தை மாதத்துலேருந்து ஆடி மாதத்து வரலும் இந்த பக்கம் உத்தராயணத்தில் வந்து அதாவது சூரியன் வந்து இந்த பக்கம் பாதி நாள் உதிக்கும், நமக்கு இந்த பக்கம் பாதி உதிக்கும். இது எல்லாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம திசை காட்டும் கருவியே பார்க்க சொல்கிறோம். திசை காட்டும் கருவி வந்து நீங்கள் எந்த மாதத்தில் வச்சிங்கனாலும் ஒரே பக்கம் தான் காட்டும். இப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் வந்துங்க ஐயா சூரியனை மையப்படுத்தி நம்ம வீடை கட்டுறது இல்லையே, நம்ம வந்து திசை காட்டி தானே மையப்படுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6 மாதம் சூரியனை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உதைக்கும், 6 மாதம் இங்கேருந்து உதைக்கும். நம்ம அதையே நம்ம கால்குலேஷன் எடுக்கிறோம். அதுக்கு தான் திசை காட்டும் கருவி வச்சு பாருங்கள். அதை திசை காட்டும் கருவி வச்சு பார்த்தோம்னா அதுக்கு தானே நம்ம முதல்ல எடுத்தோன்னே சொல்கிறோம். ஒரு படம் எடுக்கிறது யார்? முதல்ல டைரக்ஷன் தேவைங்கிறோம். அப்போ நம்ம வீட்டை முதல்ல எதை வச்சு பண்ணுறோம்? இருக்கக்கூடிய அந்த சூரியன் இங்கே குதிக்கிறப்ப நம்ம இங்கே உதிக்குது, இதுதான் கிழக்குன்ட்டு இப்படி வீட்டை கட்டினோம்னா 6 மாதம் கழிச்சு பார்த்தோம்னா வீடு இந்த மூலை பார்க்கும். அப்போ நம்ம சூரியனை மையப்படுத்தக்கூடாது இல்லைங்க, நம்ம இடத்துடைய டைரக்ஷனை தான் மையப்படுத்தணும். திசை காட்டும் கருவி தான் பயன்படுத்தணுமா தவிர நம்ம வேறு டைரெக்ஷனில் பார்க்கவே கூடாது. அப்போ நம்ம ஒரு வீட்டை நம்ம எடுக்கிறோம், ஃபைனல் பண்ணுறோம் அப்படின்னோம்னா எல்லா விஷயங்களையுமே பார்க்கணும். நடக்கிற தசா புத்தி, இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி அந்த 11 டிகிரிக்கு மேலே ஒருத்தர் பார்த்துச்சு. இப்போ வடக்கு பார்த்ததுக்கு வாயு மூலை ஒரு வீடு பார்க்குது, இதே 12 டிகிரிக்கு மேலே 13 டிகிரிக்கு மேலே எவ்வளோ பார்த்துட்டாலும் சரி, நிச்சயம் அந்த வீட்டில் நான் சத்தியமாக அடித்து சொல்கிறேன், அவங்க வீட்டில் வந்து 1 வருஷத்துக்கு மேலே அந்த வீட்டில் வாழ முடியாது. அவங்க வீட்டை விட்டுட்டு காலி பண்ணிட்டு தான் போயாகணும். இதே தெற்கு பார்த்த வீடு, இதே தென்மேற்கு மூலையை தெற்கு பார்க்காம தென்கிழக்கோ தெற்கு கரெக்டாக நேராக பார்க்காம தென்மேற்கு மூலையை மட்டும் 12 டிகிரிக்கு மேலே 13 டிகிரி 14 டிகிரி இப்படியெல்லாம் பார்த்துச்சுன்னா வீட்டை கட்டினதுக்கப்புறம் குறைஞ்சது 1 வருஷம் 2 வருஷத்தில் அவன் என்னென்ன கில்லாடி வேலை பண்ணுமோ அத்தனை வேலையும் பண்ணுவான். அந்த வீட்டோட ஓனர் கில்லாடி வேலைன்னா என்ன வேலை? ராகுவோட வேலை என்ன வேலை? எல்லா வேலையுமே பண்ணுவார். எல்லா வேலையும் பண்ணுறக்கூடிய ஒரே ஆத்மா ராகு தான். சகல வேலையும் பண்ணுவார், சூப்பராக பண்ணுவார். அதே மேற்கு பார்த்ததுக்கு அதே மாதிரி தான். அதே தென்மேற்கு மூலையை 12 டிகிரிக்கு மேலே பார்த்துட்டா டோட்டலி அவனோட லைஃப் எல்லாமே சம்பாதிக்கிற பணம் பூரா பெண்களுக்கு கொடுக்குறது, சம்பாதிக்கிற பணம் பூரா சீட்டாட போகிறது, சம்பாதிக்கிறது பூரா 4 பேர்த்த கூட்டிகிட்டு போய் தண்ணி போடுறது, இப்படி எல்லா பணத்தையும் சோழி சுத்தம் பண்ணிடுவான். அதே கிழக்கு பார்த்ததுக்கு நேராக அக்னி மூலை மட்டும் ஒரு 12 டிகிரிக்கு மேலே பார்த்துருச்சு, 13 14 போயிடுச்சு. அப்படி போயிட்டா நிச்சயம் எழுதி வச்சுக்கலாம், அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் அவன் நெருப்பை பற்ற வச்சு நெருப்புக்கு மேலே உட்கார்ந்துருக்கிற கதையும் நம்ம நினச்சிக்கலாம். நெருப்புக்கு சமமான கண்டம், சீமனையை பற்ற விட்டுறோம், ஊற்றி விட்டுறோம், பருத்தி விட்டுறோம், சாகலை, ஆனால் அங்கங்கே வெந்து போச்சு. அவனோட நிலைமை எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ இந்த டைரெக்ஷனை பார்க்கணும், தெருக்குத்துக்களை பார்க்கணும், உள்ளளவை பார்க்கணும், வெளியளவு பார்க்கணும். இப்படி எல்லாத்தையும் பார்க்க முடியுமானா நிச்சயம் பார்க்க முடியும். எதுக்கு? உனக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா இதெல்லாமே உனக்கு ஒழுங்காக அமையும். நேரம் சரியில்லைன்னா யார் வேணுமாலும் நீ கூப்பிட்டுடலாம். இது மாதிரி யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இது மாதிரி பப்ளிசிட்டி பார்த்து போடலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு நான் இந்த வாடிக்கையாளர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் அதுதான்.
ஒரு வீட்டை கட்டுறீங்கன்னா இந்த மேப்பை வந்து தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டுட்டு என் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. தயவுசெய்து எனக்கு அப்படி ஒரு மெசேஜே போடாதீங்க தயவுசெய்து. வாட்ஸ்அப்பை பார்த்தீங்கன்னா எனக்கு 100 மெசேஜ் ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு 40-50 மெசேஜ் வீட்டோட மேப்பு இல்லைன்னா வீட்டோடைய பிளானு, இந்த வீட்டோட பிளானு, வீட்டோட இடம் இது எப்படி இருக்கும் அப்படிம்பாங்க. இது எப்படி இருக்கும்னா நான் சாம கூடங்கய்யா, நான் இங்கிருந்தே வந்து ஏதாச்சும் மந்திரம் தந்திரம் போட்டு அது தெரிஞ்சால் நான் மந்திரம் தந்திரம் போடுறேன்னா நான் பெரிய ஆள் ஆகிட்டு போயிடுவேன், எனக்கு போட்டு நானே ஜெயிச்சுட்டு போயிடுவேன். அப்போ இடத்த வந்து கண்ணால் பார்க்கணும். அதை நல்லா அந்த வாடிக்கையாளர்கள் அனைவருமே பார்த்துக்குங்க. ஒரு வாஸ்து பார்க்குறது என்னன்ட்டு இல்லை, நீங்கள் யாரை கூப்பிட்டாலும் கூப்பிடுங்க. எந்த ஒரு ஜோசியர் எந்த ஒரு வாஸ்து நிபுணர் நான் உன் இடத்த தான் வந்து பார்க்கணுன்னு சொல்கிற ஆள் சூப்பரான ஆளுன்னு அர்த்தம். நான் இடத்த பார்க்காம நீ எதை வேணுமாலும் அனுப்பிச்சி விடு, எனக்கு இங்கேயே தெரியும், என் கட்டத்தை பார்த்தனாவே தெரியும். ஜாதக கட்டத்தை பார்த்தா 4ஆம் அதிபதி 7ல் 7ஆம் அதிபதி 3ல் இப்படி இருக்குது, இந்த இடத்துல இப்படி இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்க, அது வாஸ்துக்கு ஜோதிடத்துக்கு வேணுமா நல்லா இருக்கும் தவிர வாஸ்துக்கு சொல்லவே முடியாது. அப்படி சொன்னால் அது சும்மா ஏதோ நம்ம இங்கேருந்து போய் நாய் மாதிரி கஷ்டப்பட்டு வாங்குற காசை வீட்லேயே உட்காந்துட்டு அவங்க வாங்கிடுவாங்க. அப்போ ஒரு வீடு நீங்கள் நல்ல செல்வ செழிப்போடு வாழணும், நல்ல கோடீஸ்வர யோகத்தோடு வாங்கணும்னா கோடிக்கணக்கில் பணம் இல்லை, கோடிக்கணக்கில் மன நிம்மதியோடு வாழலாம். அப்போ வடக்கு கிழக்கு வடகிழக்கை வந்து மேக்சிமம் பள்ளமாகாமல், அதாவது மேடாகாமல், ஒரு நெருப்பு தத்துவம் வராமல், ஒரு படிக்கட்டு வராமல், செப்டிக் டேங்க் வராமல், ஒரு உயரமான மரங்களை வச்சு வளர்த்தாமல், நீங்கள் வாங்கக்கூடிய ஃப்ளாட்டுக்கு வடக்கு கிழக்கு வடகிழக்கில் பெரிய குன்றுகளோ மலையோ மேட்டு பகுதிகள் இல்லாமல், ஒரு தரமான தெருக்குத்துகள் இல்லாமல் ஒரு இடத்த வாங்கினீங்கன்னா நிச்சயம் பணங்காசில் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிறீங்களோ இல்லையோ, கடன் இல்லாமல் ஒரு குடும்பத்தோடு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆக முடியும் அப்படிங்கிறத நம்ம நிறைவாக சொல்லி இன்றைய கருத்தரங்கத்தை நம்ம இனிதே நிறைவு செய்வோம். இந்த அழகான ஒரு அற்புதமான தருணத்தில் நம்முடைய என்னங்கய்யா ஈசானியத்தில் மரத்தை வளர்க்குறான்னா, ஈசானிங்கிறது குழந்தைகள் மாதிரிங்கய்யா. குழந்தைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? சிறுசாக இருக்கும், அவங்களுடைய நாலேஜ் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும். அப்போ ஈசானியத்தில் மரங்கள் உயர்ந்த மரங்களை வளரக்கூடாது. இந்த கொடிகள் செடிகளாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேபிள் ரோஜா போட்டிங்கன்னா அப்படியே முசு முசுன்னு பூவாக இருக்கும். இது மாதிரி தரையும் மண்ணும் செடியும் ஒரே லெவலாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி செடிகளை நீங்கள் எது வேணாலும் வளர்த்தலாம். ஈசானியத்தில் உயரமான மரங்களை, அது வடக்காக இருக்கட்டும் கிழக்காக இருக்கட்டும் வடகிழக்காக இருக்கட்டும், அது உங்களுக்கு சூப்பரான செடியாக இருந்தாலுமே சரி, அந்த மூலையில் உயரமான மரங்களை அதிகபட்சம் 3 அடிக்கு மேலே வளர்கிற மரத்தை எந்த மரத்தையுமே வடக்கு கிழக்கு வடகிழக்கில் வைக்கவே கூடாது. அதாங்க ஐயா, என்னை கேட்டால் அரளி செடி வச்சவங்க இது வரைக்கும் ஜெயிச்ச மாதிரி சரித்திரத்தில் நான் பார்த்ததே இல்லை. இந்த மஞ்சள் வச்ச செடிகளை மஞ்சள் செடி வச்சவங்களை பாருங்கள் நல்லா, அது வந்து ஜெயிச்சவங்களை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் என் அனுபவத்தில் பார்த்தது. ஏன்னா அந்த அரளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அந்த மஞ்சள் அரளி வந்து குருவுடைய ஆதிக்கம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லா வீட்டுக்குமே வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க செவ்வரளிங்க. அதாங்க ஐயா, மஞ்சள் அரளி மட்டும் வைக்கக்கூடாதுங்க ஐயா, செவ்வரளி வைக்கலாம். மஞ்சள் அரளி வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயோ கண்டிப்பாக மஞ்சள் அரளி கண்ணில் தென்படுற மாதிரி மரத்தை தயவுசெய்து நீங்கள் வச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் பாருங்கள், வச்சவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பாருங்கள், எதையும் கண்ணால் பார்த்தானே தெரியும். மயில மரமெல்லாம் சூப்பரான மரமெல்லாங்க ஐயா, தாராளமாக வைக்கலாங்க ஐயா நம்ம ஈசானி பகுதியில். அப்போ நம்ம வளர்ச்சி அடையணும் அப்படின்னோம்னா வாஸ்துவில் எல்லா கோணத்தையும் பார்க்கணும். ஒரு மாப்பிள்ளை பார்க்குறப்போ நீங்கள் சும்மா விட்றீங்களா? ஒரு பொண்ணு பார்க்குறப்போ சிம்ரன் மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்குறீங்களா இல்லையா? அன்னைக்கு சிம்ரன் மாதிரி, இன்றைக்கி சிம்ரன் மாதிரி கிடையாது. அன்னைக்கு சிம்ரன் மாதிரி கேட்குறீங்களா, மூக்கு இப்படி இருக்குன்னு, நான் பார்க்குற பொண்ணுக்கு வந்து நாக்கு இப்படி இருக்குன்னு, முடி இது வரைக்கும் தொங்குன்னு, பார்த்தா ஸ்லிம்மாக இருக்குன்னு, இவருப்பியா உருளைக்கட்ட மாதிரி இருப்பியா, ஆனால் வர்ற பொண்டாட்டி மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைப்பான். அதே மாதிரி புள்ள வந்து கருவாடாட்டு இருக்குது. அன்றைக்கி ஒரு விஜய் டிவியில் சொல்லுது, அதே வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி இங்கே பார்த்தா இங்கே பார்க்குது, எனக்கு அஜித் மாதிரி மாப்பிள்ளை வேணுங்குது. அப்போ என்னன்னா உண்மையாலுமே அது மாதிரி தான் அமையுது எல்லாத்துக்குமே. நல்லா அழகாக இருக்கிறவனுக்கு பார்த்தா கருகருன்னு இருக்குது, கருகருன்னு இருக்கிற பிள்ளைக்கு பார்த்தா மாப்பிள்ளை அஜித் மாதிரி இருக்கிறான். அப்போ என்னன்னா இதுதான் விதி. அப்போ நம்ம ஜாதகத்தில் உன் தலையெழுத்து வீட்டுனால நீ தோசை அடையவின்னு ஃபைனல் டச்சு தான். வீட்டுனால நீ ஒரு அசிங்கம் அவமானம், வீடு வந்து ஒரு வாஸ்து கோளாறு இப்படியெல்லாம் வரும்னா ஜாதகம், அதாவது விதி கொடுப்பினை, சட்டியில் என்ன இருக்குதோ அதுதான் நீ உங்கள் அகப்பியில் வரும். உன் சட்டிங்கக்கூடிய உன் தலையெழுத்து, சட்டி என்னென்ன தலை சட்டி, இந்த இதுதான் சட்டி. இந்த சட்டிக்குள்ளே என்ன வந்து எழுதி வச்சுருக்கானோ அதுதான் அவன் சட்டிங்க கூட அந்த அகப்பையை எடுக்கிறப்ப உனக்கு வீடு நல்ல வீடா
இவனுக்கு வாஸ்து சோலார் வீடா, இது எல்லாமே எடுத்து அந்த சட்டியில் பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்க்குறப்பயே நீ வாஸ்து கோளாறு அடைவ, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படியெல்லாம் தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல கவனமாக செயல்படணும். இந்த 3, 7, 11 அதிபதி இருக்கக்கூடிய நேரத்தில் வீட்டை கட்டக்கூடாது. 3, 7, 11 நட்சத்திரம் வேற ஒரு கிரகத்துக்கு நட்சத்திரமாக இருந்து அந்த நேரத்தில் தசாபுத்தி வர்றப்ப வீட்டு வேலையை துவங்கக்கூடாது. இப்படியெல்லாம் துவங்குனீங்கன்னா நிறைய சிக்கல்களை கண்டிப்பாக அனுபவிச்சே தீரணும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஐயா இதில் என்னென்னா, ஒரு வீடு நம்ம கட்டுறோம் அப்படின்னோம்னா எப்பயுமே எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, ஒருத்தர் 1 மாடி கட்டுவாங்க, இன்னொருத்தர் வசதி இருக்குன்னு 2 மாடி கட்டுவாங்க, இன்னொருத்தர் வசதி இருக்குன்னு 3 மாடி கூட கட்டலாம். இங்கே வந்து மாடி கணக்கு கிடையாது. பஞ்சபூதங்களுடைய நிலத்தத்துவம் தான் இதில் ரொம்ப முக்கியம். வீட்டோடைய பேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க 3 மாடி கூட கட்டுடுங்க ஐயா, நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம்முடைய பேஸ்மெண்ட்டை அவங்க வீட்டோடைய பேஸ்மெண்ட்டோட 1 இன்ச்சு உயரமாக இருந்தால் கூட நம்ம ஜெயிச்சிடலாம். ஐயா ஒன்றும் இல்லைங்க ஐயா, இப்போ நான் ஒரு வீடு கட்டியிருக்கிறேன், வடக்கு பக்கம் கட்டியிருக்கிறேன், ஐஸ்வர்யாவா ஒரு வீடு நான் கட்டியிருக்கிறேன், வடக்கு பக்கம் கட்டியிருக்கிறேன், இல்லைன்னா கிழக்கு பக்கம் கட்டியிருக்கிறோம். சரி வடக்கே இருக்குதுங்க ஐயா. உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காங்க, உங்களுக்கு வடக்கு பக்கத்துலேயே இன்னொருத்தர் இருக்காங்க, இல்லை கிழக்கு பக்கத்தில் இருக்காங்க, அவங்க வீட்டை கட்டுறாங்க, 2 மாடி கட்டிடுறாங்க. அப்போ 2 மாடி கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு வசதி இருக்குது, கட்டுறாங்க. நம்மக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்மளால் கட்ட முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதில் எதை முக்கியத்துவம் பார்க்கணும்னா பேஸ்மெண்ட்டை தான் முக்கியமாக பார்க்கணும். அவங்க வீட்டோடைய ஃபஸ்ட்டு ஃப்ளோர், அந்த கிரவுண்ட் ஃப்ளோரோட தரமட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட நம்மளுது 1 இன்ச்சுனாச்சும் நம்மளுது உயரமாக இருந்துட்டாவே மேட்ரு முடிஞ்சு போச்சுங்க ஐயா. 2 மாடி 3 மாடியெல்லாம் நம்ம வீடு உயரமாக போகணுன்னு அவசியமே கிடையாது. பேஸ்மெண்ட்டம் தான். ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க, ஒரு கட்டடத்துடைய அந்தரங்க அனைத்து விஷயமே எங்கே இருக்குது அப்படின்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயமான இந்த மண் பூமியில் தான் இருக்குது. இந்த நிலத்தை தான் வந்து நீங்கள் உயரப்படுத்துறதோ மேலப்படுத்துறதோ தவிர கட்டடத்தை உயரப்படுத்துறதுலாம் வித்தியாசமே கிடையாது. கட்டடம் நம்மளுக்கு முன்னாடி வடக்கு கிழக்கில் இருக்கிறவங்க எப்படி வேணுமாலும் கட்டலாம், தெற்கு மேற்கு இருக்கிறவங்க எப்படி வேணுமாலும் கட்டலாம். நம்ம வீட்டோட தரமட்டம் வந்து பேஸ்மட்டம் தான் முக்கியம். அதுதான் சொல்கிறாங்க, வடிவேல் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் பேஸ்மட்டம் கொஞ்சம் வீக்கு, பில்டிங் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கு அப்படிம்பாரு. அது மாதிரி பேஸ்மட்டம் தான் ரொம்ப முக்கியம். ஐயா பேஸ்மட்டமெல்லாம் இவ்வளோ தான் கணக்கே இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் பேஸ்மட்டத்துக்கு கணக்கே இல்லை. நீங்கள் ரோடை பார்த்துங்க, ரோட்டோட 2 அடி உங்கள் வீடு எப்பயுமே மேடாக இருக்கணும். அந்த வீட்டோட 1.5 அடி, அதாவது ரோட்டோட 1.5 அடி வாசல், 2 அடி வாசல் உயரமாக இருக்கணும். அந்த வாசலோட 1.5 படி, 3 படிக்கட்டுக்கு 1/2 அடி, 3 அடி, 1.5 அடி வச்சு வீடு உயரமாக இருக்கணும். இதுதான் இதனுடைய கான்செப்ட், வேறு எந்த மாதிரியும் இல்லை. அப்போ நீங்கள் வீடு கட்டுறப்ப வந்து எல்லா கோணத்துலேயும் ஆராயணும். ஒரு பொண்ணு பார்க்க போகிறப்ப, மாப்பிள்ளை தண்ணி போடுவானா, மாப்பிள்ளைக்கு காடு இருக்குதா, மாப்பிள்ளைக்கு தோட்டம் இருக்குதா, மாப்பிள்ளைக்கு எப்படி இருக்குது, இப்படி எல்லாம் பல விதத்தில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் வாஸ்து பார்க்குறப்ப ஒரு வீட்டை ஜாதகத்தில் டைம் நல்லா இருக்குதா, இல்லை மேப்பு நல்லா இருக்குதா, குளிப்பொருத்தத்துக்காக இருக்குதா, உள்ளளவு சரியாக இருக்குதா, வெளியளவு சரியாக இருக்குதா, தெருக்குத்து சரியாக இருக்குதா, இல்லை தெருக்குத்துக்குது வந்து குத்துதா, போரெல்லாம் கரெக்டான இடத்துல இருக்குதா, மண்ணில் அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, மண்ணில் இருக்குது மனை தோஷம், சல்லிய தோஷம் இருக்குதா, இப்படி ஏதாச்சும் தோஷம் இருக்குதா அப்படின்னு எல்லாம் பார்த்து வந்து நீங்கள் பண்ணினா தான். சொல்கிறதுக்கே எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் பேசுகிறது தான் பெருசாக பேசுகிறேன், ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இது சின்ன விஷயம் தான் நான் சொல்லுவேன். அப்போ இப்படியெல்லாம் பார்த்து நீங்கள் கட்டினீங்கன்னா நிச்சயம் நல்ல ஒரு பணங்காசோட, ஒரு நிம்மதியான வாழ்க்கையோட, ஒரு குடும்பத்தோட ஒரு அற்புதமான முறையில் வாழலாம். கணேஷ் வா கணேஷ், உன்னோட, ஏன்னா நீ கேள்வி கேட்டது நீ தான். ஓ அவர் தலையெழுத்து வேறு அனுபவிச்சு ஆகணுங்க ஐயா. அதுக்கு தான் இப்போ டெக்னிக் வந்துருச்சு ஐயா. ஜாக்கி வச்சு வீட்டை மேலே ஏற்றுறாங்கல்ல, ஜாக்கி வச்சு கொஞ்சம் மேலே ஏற்றிடுங்க ஐயா. இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா, அப்படியெல்லாம் அதெல்லாம் சும்மா நம்ம மனசை தேர்த்திக்கலாங்க ஐயா. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ஐயா, எல்லா மூலையும் தூக்க முடியாதல்ல, ஒரு மூலையில் குபேர மூலையை தூக்கலாமல்ல. இப்படி பள்ளமாயிருச்சு, நிலத்தத்துவம் எந்த மூலையில் இருக்குது, நிலத்தத்துவத்துக்கு உண்டான மூளை எந்த மூளைங்க,
தென்மேற்கு மூலைங்க ஐயா. ஒரு பஞ்சபூதங்களில் தென்மேற்குங்கிறது நிலத்தத்துவம், தென்கிழக்குங்கிறது அக்னி தத்துவம், வடகிழக்குங்கிறது நீர் தத்துவம், காற்று தத்துவங்கிறது வாயு மூலை. இந்த வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் வரக்கூடிய சுற்றி வரக்கூடிய நடைபாதை அப்படிங்கிறது தான் ஆகாய தத்துவம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க, ஐயா சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னா, என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் இருக்கிறவங்க என் வீட்டை விட அரை அடி தூக்கி கட்டிட்டாங்க, இதுக்கு நான் என் வழி என்ன தான் வழி அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், நிலத்தத்துவத்தை உயரப்படுத்துங்க. உங்கள் வீட்டில் வந்து ரூம் 10 அடி ஹைட் இருக்குமா, 10 அடி ஹைட் இருக்குமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வந்து அந்த ரூம்பை மட்டும் நிலவுகால் ஜன்னல் எல்லாமே இன்னும் ஒரு அடி, அவங்க வீட்டோட ஒரு அரை அடி, ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு அந்த ரூம்பை மட்டும் தூக்குங்க. எல்லாமே பள்ளமாக இருக்கட்டும். அந்த தென்மேற்கு மூலையை மட்டும் அவங்களுக்கு நிகராக ஒரு 2 இன்ச்சு சேர்த்து வச்சு தூக்குங்க. எல்லா இடமும் ஒரு 10 அடி இருக்குதுன்னா அந்த மூளை வந்து ஒரு 8.5 அடி இருக்கட்டும், 8.25 அடி இருக்கட்டும். அப்போ நிலத்தை தூக்கி நீங்கள் தூக்குறப்ப 24 மணி நேரத்தில் அதிகபட்சம் தூங்குறது ஃபுல் 12 மணி நேரம் அங்கே தான். பணம் வரவு செலவு பண்ணுறது பூரா அந்த இடத்துல தான். இப்படி அந்த மூளையினாச்சு வாஸ்துவில் சரி பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் சரி பண்ணிங்கனாவே நிச்சயம் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குங்க ஐயா. நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். நான் இதைத்தான் சொல்லுவேன் எல்லாத்துக்குமே, நான் இப்படி தான் பண்ணி கொடுப்பேன். சப்போஸ் ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்ண முடியும், நிலத்தை மூடி தூக்குங்க அப்படிம்பேன். அந்த ரூம்புங்க ஐயா, பர்டிகுலராக இந்த மூலையில் ஒரு ரூம் இருக்குதுன்னா அந்த ரூம்பை மட்டும் ஒரு 3/4 அடி தூக்குங்க. பெட்ரூம்பை மட்டும், தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய பெட்ரூம்பை மட்டும் அவங்க வீட்டோட உயரப்படுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம தென்மேற்கு மூலை உயரமாயிருது, நம்ம ஜெயிச்சுக்கிட்டே போகலாம். இதில் என்ன சிரமம், சூப்பராக ஜெயிக்கலாம் ஐயா. தரைத்தளத்துங்க ஐயா. சரி கணேஷ், உங்களுடைய ஒப்பீனியன் தான் நீங்கள் தான் சொல்லணும். இவ்வளோ நேரம் நம்ம தான் சொன்னோம் ஐயா. இப்போ இன்னொரு சந்தேகம், சொல்லுங்கள். இப்போ இடம் இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு, நீங்கள் சொல்கிற மாதிரி வாஸ்துப்படி பார்த்து கட்டிடுறோம். இப்போ அப்படி முடியல, ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு வைங்க, எங்களுக்கு அவ்வளோதான் பொருளாதாரம். அப்படிங்கும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது எப்படி இந்த மனையில் நாங்கள் தேர்ந்தெடுக்கணும்? இப்போ அப்பார்ட்மெண்ட்டு வாஸ்து பார்க்க போகிறதுனா அது ஒரு பெரிய கம்பு சுற்றுற வேலையெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான வேலை தான். நம்ம போய் அந்த வீட்டில் எதையும் மாற்றவெல்லாம் முடியாது, கைகளை ஒடிச்சு போடுவாங்க. நான் போய் அதை மாத்திர இதை மாத்திரன்னா கீழே இருக்கிற மண்ணோட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ என்னென்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீட்டில் இல்லை ஒரு வாஸ்து பார்க்குற வீட்டில் போகிறீங்க அப்படின்னா மெயினாக வந்து ஒரு வீட்டோடைய கண் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கண்ணுங்கிறது என்ன, வீட்டுடைய ராஜ நிலவு, அதுதான் சூரியனுடைய பங்கு. அப்போ இந்த ராகுங்கிற, அதாவது இந்த சூரியனுடைய பங்கான அந்த நிலவுகளை திசைக்கு தகுந்த மாதிரி கரெக்டான இடத்துல அந்த உச்சப்பகுதிங்கக்கூடிய பகுதியில் அது கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க போதும். அது அப்போ வந்து என்னென்னா, ஒரு ஸ்டெப்பு இந்த அடுக்குமாடி கட்டடம் வாடகை வீட்டுக்கு கண் ஓகே அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம். அடுத்தது என்னென்னா, ஒரு நிம்மதியாக ஒரு போனால் என்ன வந்து சோறு ரொம்ப முக்கியம். சொல்கிறாமல அடிக்கிறேன், எனக்கு சோறு ரொம்ப முக்கியம் கணேஷ், சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த சாப்பாட்டு அறையை தான் 2வது நம்ம பார்க்கணும். கரெக்டாக அக்னி மூலையில் இருக்குது வச்சுருக்கிறாங்களா, அது எதுக்கு, கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் வடக்கு பார்த்த வீட்டுக்கும் சமையல் ரூம் அக்னி மூலையிலே இருக்கிறதுங்கிறது மட்டும்தான் கவனிக்கணும். அதே விட்டுட்டு நீங்கள் வடக்கு பார்த்த வீட்டு தெற்கு பார்த்த வீட்டுக்கும் வடக்கு பார்த்த வீட்டுக்கும் நீங்கள் அக்னி மூலையில் இருந்தாலும் ஓகே, வாயு மூலையில் இருந்தாலும் ஓகேன்னு நீங்கள் வச்சுக்கலாம். அதே நீங்கள் தெற்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வீடு நான் சொன்னங்கிறதுக்காக போய் வாயு மூலையில் சமையல் இருந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்போ சமையல் ரூம்பை நீங்கள் கவனிக்கணும். இப்போ வடக்கு பார்த்த வீடு கிழக்கு பார்த்த வீடுனா அக்னி மூலையில் மட்டும்தான் இருக்கணும். ஆனால் தெற்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வீடுனா அக்னி மூலையிலையும் சமையல் இருக்கலாம், வாயு மூலையிலையும் சமையல் இருக்கலாம். இது கரெக்டாக இருக்குதான்னு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஐயா. தெற்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கும் இந்த 2 திசையிலையுமே சமையல் வைக்கலாம். ஆனால் வடக்கு பார்த்த வீட்டுக்கும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் அக்னி மூலையில் மட்டும்தான் சமையல் வைக்கணும், வேறு எந்த இடத்தையும் வைக்கவே கூடாது. அதுக்கு அடுத்தது என்ன, சோத்தை தின்னுமுட்டு என்ன வரும், தூக்கம் வரும். பாவகாரங்களையும் கிரககாரங்களையும் இப்படி சொன்னால் தான் எல்லாத்துக்கும் புரியும். சோத்தை தின்னா முதல்ல தூக்கம் தான் வரும். அப்போ தூங்குற இடம் எது, அதுதான் தென்மேற்கு மூலை. ராகு கோர்ட்டை விட்டு நல்லா உருன்னு மூச்சு அப்படியே வந்து போகுது பார்த்தீங்களா, அதுதான் ராகு, தென்மேற்கு மூலை. அப்போ அந்த இடம் சரியாக இருக்கணும். அப்போ படுக்கிற இடம், நீங்கள் அந்த வீட்டில் போகிற இடத்துல அக்னி மூலையில் இருக்கக்கூடாது, பெட்ரூம். அப்போ பெட்ரூம் ரூம் வந்து அக்னி மூலையில் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அங்கே கடங்காயிரம் ஆயிரும். அப்போ ஒரு அடுக்குமாடி வீடு வாஸ்து பார்க்க வேணும்னா அளவுகள் அப்புறம் விட்டுருங்க, அளவுகளெல்லாம் பார்க்குறது அடுத்தது பேசிக்குவோம். அங்கே அளவில் போய் நம்ம மாற்ற முடியாது. அப்போ பெட்ரூம் வந்து ஒன்று முதல் பெட்ரூம் 2 பெட்ரூம் இருக்குதுன்னா ஒன்று வாயு மூலையில் இருக்குதான்னு பாருங்கள், ஒன்று தென்மேற்கு மூலையில் இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இருந்துட்டால் ஓகே. அக்னி மூலையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வீட்டில் வந்து நீங்கள் நாளைக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த வீட்டை எது இருக்குதோ அதையே அப்படி நீங்கள் சமையல் ரூம் போட்டாங்க. ஒரு தெற்கு பார்த்த வீட்டுக்கு ஒரு
வடக்கு பார்த்த வீட்டுக்கு வாயு மூலையில் போட்டுட்டாங்க. ஒன்றும் பண்ணுறதுக்கு வழி இல்லை, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு டேபிள், ஒரு 4 டேபிள் வாங்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து அந்த வீட்டில் ஒரு அக்னி மூலையில் இருக்கிற ரூமுக்குள்ளே போட்டு சோறாக்க வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. நம்ம தான் மாற்றிக்கணும். சமைக்கக்கூடாமல் அப்படி விட்டு நம்ம போய் நம்ம வீடாக தான் இடிக்கலாம், அடுத்த வீட்டில் போய் இடிக்க முடியுமா? அப்போ அங்கே போய் நம்ம டேபிளை தூக்கி போட்டு மாற்றிக்கணும். இதை பார்க்கணும். இதையெல்லாம் தாண்டி அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, நல்லா தூங்கிடுறோம். காலையில் எழுந்திரிச்சோன்னு என்ன முதல்ல என்ன வேலை பண்ணுவோம்? குளிப்போம், டாய்லெட்டு போவோம். அப்போ இந்த டாய்லெட் ரூம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முறை தான் அப்படியே சுற்றி பார்க்கணும். அப்போ இந்த டாய்லெட் அப்படிங்கிறது 2 இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது தாங்க அதிகபட்சம். ஈசானி நான் சொல்கிறேன், ஒரே ஃபார்மெட் இதுதான். நீங்கள் சும்மா இந்த ஒருத்தர் டிவிலெலாம் பேசுகிறத பார்த்தா அப்படியே ரத்தம் வாந்தி வரும். அவர் விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நடைமுறையில் பேசுகிறது வேறு, புஸ்தகத்தை படிச்சுட்டு பேசுகிறது வேறு. இப்போ நடைமுறையில் பேசுகிறேன்னா உண்மையாலுமே நான் வந்து பேசுகிறது இல்லாத பேசுகிறேன்னா 35 வருஷம் எனக்கு இதில் டெக்னிக் தெரியும்னா அனுபவம் தெரியும், பண்ணியிருக்கிறோம், பார்த்துருக்குறோம், காட்ட முடியும். அப்படி வச்சவங்க எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பார்த்துருக்குறேன், மோசமாக வச்சவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருக்குறோம். 2 திசை தான், தென்மேற்கு மூலையிலையும் ஈசானிய மூலையிலையும். இந்த 2 மூலையிலையும் லெட்டின் பாத்ரூம் வராமல் இருந்தாவே போதும். அக்னி மூலையில் வந்து சில பேர் பாத்ரூம் வரக்கூடாதுங்கிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. செப்டிக் டேங்க் மட்டும்தான் அக்னி மூலையில் எல்லா கார்னர்லையுமே 4 உடைய கார்னர் இருக்குது பார்த்தீங்களா? தென்மேற்கு மூலை, வாயு மூலை, ஈசானிய மூலை, குபேர மூலை, இந்த தென்மேற்கு மூலை, இந்த 4 மூலையிலையும் செப்டிக் டேங்க் வரக்கூடாது. ஆனால் இந்த தென்கிழக்கில் பாத்ரூம் லெட்டின் போடலாம், ஆனால் செப்டிக் டேங்க் தான் போடக்கூடாது. வாயு மூலையிலேயே அதே மாதிரி பாத்ரூம் லெட்டின் போடலாம், செப்டிக் டேங்க் தான் போடக்கூடாது. அப்போ நம்ம செப்டிக் டேங்க் போடுறதுங்கிறத விட்டதில் இந்த பாத்ரூம் கழிவறைகளை பார்க்கணும். அப்போ அந்த வீட்டுக்கு போனோன்னே வாஸ்து பார்க்கக்கூடிய வீட்டில் ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறதில் அந்த டாய்லெட் பாத்ரூம்ங்கிறது நம்மளுக்கு ஈசானிய மூலையில் இருக்குதா இல்லை குபேர மூலையில் இருக்குதா, இப்படி இருந்தால் எல்லாத்தையும் மாற்றி போடலாம். டாய்லெட்டை போய் நம்ம எப்படி போய் மாற்ற முடியும்? வடகிழக்கில் தென்னை மரம் இருக்குது, அவங்க அதை தள்ளி வந்து காம்பவுண்ட் போட்டுட்டா சரியாக. ஐயா, வடகிழக்கில் மூளை இருந்தனாவே வெட்டி தான் ஆகணுங்க ஐயா, வேறு வழியே இல்லைங்க ஐயா. நம்மகிட்ட எல்லாம் இங்கே வெட்டுறதுனா வெட்டி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இருக்கலாங்க ஐயா, அந்த மூலையில் அட்டாச் பாத்ரூம் வைக்கலாம். அந்த ரூமில் பொண்ணு இல்லை, தென்மேற்கு மூலையில் பெட்ரூம். இந்த மூலையில் இங்கே டாய்லெட் பாத்ரூம் இருக்கலாம், இந்த மூலையில் இருக்கலாம். இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது, இதை தான் சொல்லிட்டு இருக்கிறேங்க. அந்த ரூமில் தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடாது. இப்போ இந்த ரூம் எடுத்துக்கங்க, இது பெட்ரூம்னு நினச்சிக்கங்க, இந்த மூலையில் இருக்கக்கூடாது, அந்த மூலையில் இருக்கக்கூடாது. இப்படி இல்லாமல் இருந்துட்டாவே சூப்பராக இருக்கும். அப்போ டாய்லெட் ரொம்ப பார்க்கணும். இந்த 4 பஞ்சபூதங்களை, அதாவது ஈசானிய மூலையில் எக்காரணத்தை கொண்டு சமையல் அறை இருக்கக்கூடாது, டாய்லெட் பாத்ரூம் இருக்கக்கூடாது. தென்மேற்கு மூலையில் அதே மாதிரி வந்து டாய்லெட் பாத்ரூம் இருக்கக்கூடாது. இதை பார்த்துக்கணும். மெயினாக தலைவாசலை பார்க்கணும். இந்த பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, அவனோட இடத்துல கரெக்டாக சீட்டில் உட்காந்துருக்கிறானா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். கரெக்டாக அந்த மூலையில் உட்காந்துருந்தானா எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யும். இப்போ மூக்குன்னா இந்த இடத்துல தான் இருக்கணும்னு பேர். இந்த மூக்கு இந்த இடத்துல இல்லாமல் இந்த இடத்துல நெத்தியில் மூக்கு இருந்ததுன்னா அப்படின்னு இங்கே பூனா உள்ள எப்படி இருக்கும்? கண்ணுனா இங்கே தான் இருக்குன்னு, கண் இங்கே 2 இல்லாமல் இந்த இடத்துல கண் இருக்குது. ஆம்பளைகள் கூட பற்றி தப்பாக எடுத்துக்க சொல்லக்கூடாது. கண் இங்கே இருக்குது, சட்டையை திறந்துக்கிட்டால் கண்ணை திறந்துட்டு இப்படி போக முடியும். அப்போ எது எங்கெங்கே இருக்கணுமோ அங்கே தான் கரெக்டாக இருக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் மாற்றி இருந்ததுன்னா அதுதான் வாஸ்து. சிம்பிளாக சொல்லப்போனால் ஐயா, அஷ்டத்துக்கு பாலகருங்கிறது அந்தந்த மூலையில் இருக்கக்கூடிய தெய்வம். இப்போ ஒன்றும் இல்லை, கிழக்குன்னா இந்திரன், மேற்குன்னா வருணன். அது வந்து என்னென்னா பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய தெய்வம். நவகிரகங்களுடைய தெய்வம் வேறு. அந்த பஞ்சபூதங்களுடைய கிழக்கிந்திரன், மேற்கு வருணன், தெற்கு யமன், வடக்கு குபேரன், இது தென்கிழக்கு அக்னி, தென்மேற்கு நிருதி, வடமேற்கு வாயு, அதே மாதிரி தென்மேற்கு நிருதி. இது வந்து இதுதான் 8 திக்கு பாலகர்கள்ங்கிறது. அவங்க அந்தந்த இடத்துல வந்து தனிப்பட்ட முறையில் பஞ்சபூதங்களுடைய ஆக்கிரமிப்பு பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி இந்த 8 மூலையிலையும் நவகிரகங்கள் வந்து ஆதிக்கம் பண்ணும். அப்போ எந்த கிரகங்கள் கெட்டு போச்சோ, சிம்பிளாக சொல்ல போனால் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் கெட்டு போச்சோ அந்த கிரகங்கள் சார்ந்த பகுதியில் நிச்சயம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் கணேசன், நம்ம ஒரு வாஸ்து பார்க்க போகிறோம்னா இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ ஐயா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வகுப்பே எடுத்து கொடுத்துட்டார். இதெல்லாம் ஒரு வகுப்பே எடுக்கிறது, ஒரு நாள் வகுப்பே எடுக்கிறது. என்ன இதெல்லாம் நம்ம கேட்குறதுக்குன்னா நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். என்னங்க நடைமுறையில் இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம தேவையானது தேவை. முன்னாடி என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இனிமேல் நம்ம வீட்டு பேஸ்மட்டத்தை பார்க்குறோம்ல இல்லையா, பக்கத்து வீட்டுக்கார எவ்வளோ பேஸ்மட்டை உயரத்தை கட்டுறான்னு கட்டாயம் எல்லோரும் பார்ப்போம். கட்டாயம் எல்லோரும் நின்று பார்ப்போம்.
நம்ம வீட்டோட அதிகமாக கட்டுறாங்களா இல்லை கம்மியாக கட்டுறாங்களாங்கிறது எல்லாருமே உனி பார்ப்போம். ரொம்ப நன்றிங்கய்யா.